வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையிணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. நன்றி. வாழ்க. குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிறப்பு தவத்தை மிகச்சிறந்த முறையிலே வழி நடத்தி தந்த நமது பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும்,
அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஐயந்தெளிதல் நிகழ்வு. இன்றைய ஐயந்தெளிதல் நிகழ்வுக்கு அனைத்து சான்றோர் பெருமக்களையும் அன்போடு அழைத்து விளக்கம் வழங்கி சீராக நம்மை வழி நடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இன்றைக்கு ஐயந்தெளிதல் சரி, யாருக்கும் நேற்றைக்கே எல்லாம் கேள்விகள் எல்லாம் இல்லை, எல்லோருமே நிறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. யாரு அருணகிரி ஐயா கேள்வி கேட்க போறாரு போல் இருக்கு. ஐயா கேளுங்க ஐயா. ஐயா, ஒரு எளிமையான கேள்விதாங்க ஐயா. இது தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கறது. ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அதை பத்தின உங்களுடைய விளக்கம் என்னங்கய்யா? ஸ்வதர்மம்னா சுய தர்மம். அது கீதையில ஸ்வதர்மம் தனியா யூஸ் பண்ணுவாங்க. அது சுய தர்மம், அதாவது ஒழுக்கம் சொல்லலாம். சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம். அது கர்மயோகத்திலே அடங்கி போயிடும் ஸ்வதர்மம் அப்படின்றது. ஏன்னா கர்மயோகம் 5 வகை கடமைகளை உள்ளடக்கியிருக்கு இல்லையா? அதனால அது கர்மயோகத்தில் அடங்கிடும். இருந்தாலும் அது குறிப்பா ஸ்வதர்மத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றது நினைவில் இல்லை. இவங்க வேறு யாராவது அதுல கருத்து வர முடியுமா பாருங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சில விளக்கங்கள் வருதுங்கய்யா. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க என்ன கேள்விப்பட்டீங்கய்யா? நீங்க என்ன ஸ்வதர்மம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி சுய ஒழுக்கம்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு 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 தனித்துவமான கடமை இருக்கும். அதாவது அவன் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியான ஆளுன்றது நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோங்க இல்லையா? அதாவது வந்து அவங்களுடைய முன்ஜென்ம வினைகள் அதையெல்லாம் கொண்டு அவங்க வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. அதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுலயே நிக்கிறது தான் வந்து ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து பள்ளிக்கு போனா நான் வந்து மாணவனா இருந்தா ஒரு மாணவனா நான் செயல்படக்கூடியது அது என்னுடைய ஸ்வதர்மம். ஒரு ஆசிரியரா இருந்தா ஆசிரியருக்கு உண்டான பணியை செய்யறது ஒரு ஸ்வதர்மம். வீட்டுல கணவனா இருந்தா என்ன பண்ணணும், தகப்பனா இருந்தா என்ன பண்ணணும், அந்தந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பணியாற்றுறது அதனுடைய தர்மம். ஆனா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குண்டான தர்மத்தையும் அவன் செய்யணும். இது வந்து வெளியில அவன் எடுக்கிற ஒரு ரோல். ஆனா அவனுக்குண்டான தர்மத்தை செய்யணும். அந்த தர்மத்தை செய்யும் பொழுதுதான் அவன் வந்து ஒரு முக்தி நிலையை அடையறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனுடைய தர்மம் என்னன்னு கண்டுபிடிக்க தனிப்பட்ட தர்மம். தனிப்பட்ட தர்மம் என்னன்னு கண்டுபிடிக்கும் பொழுது அவன் வந்து அவனுடைய அதான் நீங்க கூட சொல்றீங்க இல்லையா, உங்களுடைய 7 தலைமுறைகள் அதுல இருந்து வந்த வினைப்பயன் அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த காரணம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வேறுபடும். அது என்னன்னு அவன் புரிஞ்சு அந்த அந்த ஒழுக்கத்தை அவன் செஞ்சா அவன் வந்து அடுத்த ஜென்மத்துல முக்தி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விளக்கம் வருதுங்கய்யா. ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து ரொம்ப பரந்துபட்ட விளக்கமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் சரி இதுக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. இதுவே நல்ல விளக்கமா தான் இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், குழந்தையிலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு எல்லா ரோலும் வரும்.
இதுல வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுலாம் பிஹேவியரல் சயின்ஸ்லேயே வரும். பிஹேவியரல் சயின்ஸ் சரி. தர்மம் அப்படின்னாலே தெய்வ நீதின்னு அர்த்தம் இல்லையா? ம். ம். அப்போ சுய தர்மம் என்றால் அந்த தெய்வ நீதியை தழுவி வாழ்வது சுய தர்மம். இல்ல வேற வேறெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் தெய்வம் ஒன்றுதான், தெய்வ நீதியும் ஒன்றுதான். ம். இதுல இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும், அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும், அல்ல டியூட்டி கான்சியஸ்னஸ் அல்லது வந்து பிஹேவியரல் சயின்ஸ், அவ்வளவுதான். இதுக்கும் இதை வந்து தர்மம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தெய்வ நீதிப்படி தான் வாழணும் அப்படின்னா அதுவே முடிஞ்சு போச்சு விளக்கம். ஸோ இதில் இந்த சுய தர்மத்தை தான் பிரித்து பேசுகிற போது 5 வகை கடமைகளாக பேசுகிறோம். அப்போ தான் என்று சொல்வதிலேயே தான் அப்படின்னா உடல் நலம் காக்கணும், மன வளம் காக்கணும், நட்பு நலம் காக்கணும், கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய வகையிலே புதுசாக எதுவும் குப்பை சேர்த்துக்காம யாருக்கும் துன்பம் தராம கருமையத்தை சுத்தப்படுத்திக்கணும், ஈரை உணர்வு பிரம்மஞானம் பெறணும். இதுக்கு மேல என்ன கடமை இருக்கு சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு? ஸோ தான் என்பதிலேயே சுதந்திரம் அடங்கி போச்சு. இந்த அடுத்து குடும்பம் எடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அப்பா அம்மாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், மனைவிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், குழந்தைகளுக்கு ஒன்று, சகோதர சகோதரர்களுக்கு ஒன்று, சுற்றம், நட்பு, சமுதாயம், உலகம், இப்படி எல்லாமே நம்ம அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து நம்ம கடமை செய்கிறோம். ஆனா உலகத்துக்கு செய்யவே நம்ம போய் எதை செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் உலகத்துக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு சயின்டிஸ்டா உள்ளவர் ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிச்சாருன்னா உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் அது பயனாகும். ஸோ எல்லோருக்குமே சமுதாயம், உலகம் அப்படின்ற கடமை சொல்ல முடியாது. அது அரசியல், கடவுள் வழிபாட்டு முறை, வியாபாரம், தொழில், இதுல தான் வந்து உலக அளவிலே சேவை போய் சேரும். ஆனா தனி மனிதன் பார்க்கிற போது தான், குடும்பம், சுற்றம், சமுதாயம் அதோட முடிஞ்சு போயிடும். இதுக்கு மேல செய்யக்கூடியவர்கள்லாம் அவர்களது சிறப்பான தகுதி உள்ளவர்கள் அல்லது புண்ணிய கர்மா உள்ளவர்கள். ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னாலோ மக்களுக்கு பொதுவான நன்மை செய்யணும்னாலோ அந்த பொசிஷன் வரும்போது தான் பயனாகும் இல்லையா? எல்லாருமே உலகத்துக்கு வாழ்ந்துட முடியுமா? அதே போல படைப்பின் நோக்கமே கிடையாது. முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்காக படைக்கப்பட்டார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட். அது இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் இதற்காகத்தான் படைக்கப்பட்டேன் அப்படின்றது? எப்போ எந்த ஸ்டேஜ்ல நான் புரிஞ்சுக்க முடியும்? அதுதாங்க அதுதான் நீங்க கரெக்டா நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதுதான் கேள்வி. ஆக்சுவலா கீதையில வந்து படிச்ச வரைக்கும் கர்ணன் என்ன சொல்றாருன்னா, கண்ணன் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனன் கிட்ட, இங்க பாரு, உன்னோட நீ வந்து சத்திரியன். உன்னோட சதர்மம் வந்து நீ சத்திரியனா இருக்க வேண்டிய அந்த தர்மத்தை நீ ஆற்றணும். அவ்வளவுதான். நீ இப்போ இங்க வந்துட்டு எங்க தாத்தா இருக்காரு, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இருக்காரு, எனக்கு கூட பிறந்த, அதாவது இப்ப சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் கொல்ல முடியாதுன்னு நீ சொல்றது வந்து அது உன்னுடைய தர்மத்துக்கு அப்பாற்பட்டது. நீ வந்து நீ இந்த 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 நேரத்துல நீ போர் புரிஞ்சு அவங்களெல்லாம் நீ கொல்றன்னு நீ நினைக்காத. இப்ப நீ கொல்லாம நீ போயிட்டீன்னா தான் மறுபடியும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்பட போறாங்க. அவங்க உன்னை வந்து பழிப்பாங்க. ஆக நீ இவங்களை இப்போ நீ செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து இதை அழிச்சாதான் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல இது கிடைக்கும், மக்கள் வந்து நன்மை வருவாங்க. அதுதான் வந்து நீ இந்த உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு ஆற்றக்கூடிய தர்மம். அதனால நீ வந்து ஒரு சத்திரியனா இருந்து இப்போ நீ செய்ய வேண்டியது இதை செஞ்சுதான் ஆகணும்னு அப்படி சொல்றாரு அவர். சரிங்களா? இப்போ கேள்வி நீங்க சொன்ன மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இப்ப அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து சத்திரியன், இதை நீ செய்யணும் அப்படின்னு. ஆனா உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதர்மம் இருக்கு, அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு அது என்னன்னு எப்படி தெரியும்? இப்ப நான் வந்து இருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 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 தகப்பனா அல்லது ஒரு குடும்பஸ்தனா ஒரு சமூகத்துல இருக்கிறதுக்கு நான் என்ன கடமை ஆற்றணும்னு எனக்கு தெரியும். பட் அருணகிரி அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்கு இந்த பிறப்புக்கு நீ என்ன தர்மம் செய்யணும், சுதர்மம் செய்யணும், உனக்காக நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அதைத்தான் சொன்னேன். முதல்ல இந்த சத்திரியன்,
சூத்திரன், வைசியன், சத்திரன், பிராமணன், இந்த 2 வகையா இருக்கு. ஒண்ணு பருப்பொருள் ரீதியான மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், அதுல இந்த 4 வகைகள் உண்டு. சுய தர்மம் சொல்றேன் பாருங்க, அதுலயும் இதே 4 வகைகள் உண்டு. எப்படின்னா, இப்ப விவசாயம் கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதில்லை. பரம்பரையா அதுலயே இருந்து அந்த நுட்பங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு அதை அந்த உழைப்புக்கான அந்த சோர்வில்லாத உழைப்பு இதெல்லாமே அந்தந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு தான் ஜீன் கேரக்டராகவே வரும். இப்போ விவசாயம் செய்தவர்கள் எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் ஏன் அதை தொழில் விட்டு வர மாட்டேன்றாங்க இல்லையா? அப்போ அவர்களுக்கு அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த தொழில் விட்டு போகக்கூடாது. ஏன்னா சமுதாயத்துக்கு உணவளிக்கின்ற ஒரு பெரிய தொண்டு இதில் இருக்கு அப்படின்றது அவங்க வெளியே பேச முடியலன்னு சொன்னாலும் உள்ளுணர்வாக கர்மயத்தில் இருக்கும். அதனால அவங்க விவசாயத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதே போல தச்சு, வீடு கட்டுதல், எல்லாமே நுட்பங்கள் இருக்கு, டெக்னாலஜி. ஸோ அந்த நுட்பத்தை தெரிந்தவர்கள், சூத்திரம் என்றால் ஃபார்முலா இல்லைங்களா? இப்போ தமிழ்ல என்ன சொல்லுவீங்க ஃபார்முலாவுக்கு? சூத்திரம் தானே. சூத்திரம் அப்ப ஃபார்முலா டெக்னாலஜி. அப்ப சூத்திரர் என்றால் ஒரு டெக்னாலஜியை தெரிந்தவர்கள் அர்த்தம் ஆச்சுங்களா? அப்போ அவன் தாழ்வுன்னு அர்த்தமே இல்லை, அந்தந்த தொழில உள்ள நுட்பத்தை கற்றுக்கொண்டவர் சூத்திரர்கள். சரி, இப்ப விவசாயம் பண்ணியாச்சு. அதை அந்த ஊர்ல அது சர்ப்ளஸா இருக்கும், தேவைக்கு மேல இருக்கும். இன்னொரு இடத்துல விவசாயம் பண்ணாத இடத்துல அங்க உணவு தேவையா இருக்கு. அப்போ அதை நிறுவனம் கொண்டு சேர்க்கணும். அப்போ அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வர்ற போது அது வியாபாரம், வைசியா. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கிருந்து தேவையுள்ள இடத்துக்கு கொண்டு சேர்ப்பது. இது இல்லைன்னா சமுதாயம் நடக்காது இல்லையா? இது 2வது வகை. 3வது, சமுதாயத்துல மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. யாருமே பாதுகாப்பாக சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழல் இன்னும் உலகத்துல வரல, அதாவது பரவலாக வரல, அங்கங்க இருக்கு. ஆனாலும் சில சமயங்களிலே வேற்று நாட்டு அச்சுறுத்தல் இருப்பதனால அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கடமை என்று வருகின்ற போது அதற்கு உடல் பலம் உள்ள ஒருவன் அந்த நாட்டை பாதுகாப்புக்கு என்று வருகின்ற போது அவன் சத்திரியன். சத்திரிய தர்மம் என்ன? ஒன்னா கொலை செய்வான் அல்லது கொல்லப்படுவான், அவன் விட்டுட்டு ஓட மாட்டான். ஸோ தன்னை நம்பியிருக்கின்ற மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவன் பாதுகாப்புக்காக, அவன் சத்திரியன். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? ஏன் ஒருத்தர் இந்த பாதுகாப்பு அப்படின்ற பிரச்சனை தேவையா இருக்கு? சூத்திரனும் வைசியனும் தவிர்க்க முடியாது எப்பவுமே. ஆனா சத்திரியன் என்ற அந்த செக்டார், பாதுகாப்பு, டிஃபென்ஸ், இதை தவிர்க்கலாம். இது தவிர்க்க முடியாம இன்று வரைக்கும் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், வாழ்க்கையை பற்றிய புரிதல் பல பேருக்கு இல்லை. என்ன செய்ய போறோம், என்ன கொண்டு போக போறோம்? ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம், ஒரு நாள் சாக போறோம். செத்தா யார் சரித்திரம் எழுத போறாங்க? யாரும் எழுத போறதில்லை. எழுதி வச்சா படிச்சா தானே. அப்போ மனித வாழ்க்கை என்பது நிலையாமை, ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம், அதுல கடமையை செய்யறோம், அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் இல்லை. பிறப்பின் நோக்கம் என்ன? பிரம்மஞானம், இறையுணர்வு. அப்போ அதுக்கான பயிற்சி முறை என்ன? நல்ல குரு கிட்ட போய் பயிற்சிகள் எல்லாம் கற்றுக்கொண்டு இதெல்லாம் செய்யணும் இல்லையா? அப்போ அதற்கான வழிவகை காட்டுபவர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அப்ப பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் எப்படி உணர்வது என்ற வழிவகையை மற்ற கற்றுக் கொடுக்கின்ற போது குருமார்களாகிறாங்க. அப்போ சமுதாயத்தில் சாந்தத்தை, தர்மத்தை பரப்புவதிலே, நிலைப்படுத்துவதிலே பொறுப்புள்ளவர்கள் பிராமணர்கள். இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, பொருள் சார்ந்த உலகத்துக்கு இப்படியாச்சு. இதே வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வருகின்ற போது
இது அறிவின் பக்குவத்தை குறிக்கக்கூடிய 4 சொற்கள். சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அறிவின் பக்குவத்தை குறிப்பிடக்கூடிய மறைபொருள் தத்துவமாக மகோபனிஷத்துல இது பேசப்படுது, இந்த தத்துவம். இப்ப அங்க என்ன சொல்றாங்க, சூத்திரன் அப்படின்னா அவனுக்கு அந்த தொழில் தெரியும், அவ்வளவுதான், வேற எதையும் சிந்திக்க மாட்டான். சரி, இதுல இந்த இந்த மன ரீதியான சூத்திரன் வரும்போது அவன் எதையுமே சிந்திக்காமல் வெந்ததை தின்னு விதி முடிந்தால் சாவது. என்ன செய்யறோம், இல்ல என்ன பாவ புண்ணியம் ஒண்ணுமே தெரியாது. அடிக்கணுமா அடி, கொல்லணுமா கொல்லு, எடுக்கணுமா எடுத்துக்கோ, புடுங்கணுமா புடுங்கு. இதுல எந்த தர்மமும் கிடையாது. அப்படி ஏதாவது கேட்டாக்கா அதுக்கு ஒரு தர்மம் பேச வேண்டியது. தர்மம் ஒண்ணுதான், 1008 தர்மம் கிடையாது. அது தெரியாமல் ஒரு அறியாமையில் வாழ்கின்ற மனநிலை சூத்திரன், கீழ்மைப்பட்டவன். இதுல இருந்து கொஞ்சம் உயர்கின்ற அறிவு என்ன யோசிக்குது, ஏன் நமக்கு கஷ்டம் வருது, ஏன் நமக்கு வியாதி வருது, பிரச்சனை வருது, ஏன் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அதே நமக்கும் சில சமயங்கள்ல நல்லது நடக்குது, சில சமயங்கள் கெட்டது நடக்கு, இதுக்கு காரணம் என்ன? அப்போ வரவு செலவு கணக்கு பார்ப்பது, பாவ புண்ணிய கணக்கு பார்ப்பது, அந்த கணக்கு பார்க்கின்ற தொழில் வியாபாரம், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அப்படி தான் சந்திக்கின்ற அனுபவங்களுக்கு கணக்கு பார்க்கின்ற போது அதை வகைப்படுத்தி பிரித்து பார்த்து ஏன் வந்தது என்ற கேள்வியோடு உயர்கின்ற அறிவுக்கு வைசியன் என்று பெயர். பிறகு அதுல புரிந்து கொள்கின்றான், நல்லது செய்ய போது நல்லது வந்தது, கெட்ட செஞ்ச போது கெட்டது வந்தது, அளவா சாப்பிட்டோம் சுகமா இருந்தது, பசி தேர்ந்தது, அதிகமா சாப்பிட்டோம் வயிற்றுவலி வந்தது, அப்ப நாம செஞ்சதுதான் நமக்கு வருது என்பதை புரிந்து கொண்டு சரி மாத்திக்கலாம் அப்படின்ற போது அங்கே மைசூர் பாக் பார்த்தோன்னா டபக்குன்னு வாயில போட்டுறோம். அதுல என்ன சத்து இருக்குன்னு யோசிக்கிறது இல்லை. இது போல இந்த பழக்கத்திற்கும் பெற்றுக்கொண்ட விளக்கத்திற்கும் இடையே போராடுகின்ற அகத்தாய்வு, அந்த நிலை சத்திரியன். அதாவது நட்புக்கும் பகைக்கும் இடையே போராடுகின்ற சத்திரியன் போல தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே போராடுகின்ற நிலை சத்திரியன். இப்படி போராடி விளக்கத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் இறைவனுறவு பெற்று அதிலேயே லயிக்கக்கூடிய பக்குவம், பிரம்மத்தை அறிந்த நிலையிலே, முழுமை பெற்ற நிலையிலே, பிரம்மஞானமாக மாறுகின்ற நிலையில அவன் பிராமணன் ஆகிறான். அப்போ சாதாரண மக்களுடைய அறிவு நிலையிலிருந்து அவன் தன்னுடைய சுக துக்கங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்து பார்த்து அதற்கான விடுதலை பெறக்கூடிய போராட்டத்திலே கலந்து அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று தர்மத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் அவன் இப்பிறப்பிலேயே பிராமணன் ஆகிறான். அப்போ பிறப்பு அல்ல பிராமணன் என்பது ஒரு மனிதனின் பக்குவத்தை குறிப்பதே தவிர பிறப்பை குறிப்பது அல்ல. இதுதான் வர்ணாசிர தர்மம். இந்த ரெண்டை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவா இருக்கு இல்லையா? இது ஏன் குழப்பமாகுது என்றால், இப்போ கீதையில சொல்லப்பட்ட கருத்துக்களை தெளிவா புரிந்து கொள்ளாமல் வியாக்கியானம் செய்யறதுக்கு புறப்பட்டுருவாங்க. அப்ப அவங்களுடைய மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா படைத்தல் தத்துவம். இறைவன் வேறு, மனிதன் வேறு, இறைவன் மனிதனை படைக்கிறான். ஸோ பரிணாமம் வேற, படைத்தல் வேற. படைப்பதற்கு நோக்கம் இருக்கணும். எவல்யூஷன் அப்படின்னா நோக்கம் இல்லை, அதாவது அந்த சிச்சுவேஷன் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே வருது, அவ்வளவுதான். அப்போ இறைவன் மனிதனை படைப்பதற்கான தேவையும் இல்லை, நோக்கமும் இல்லை. இறைவன் சிந்திப்பதற்கோ திட்டமிடுவதற்கோ மனிதன் அல்ல, அது பியூர் கான்சியஸ்னஸ், அறிவு, அவ்வளவுதான். அதனால் இறை தத்துவத்தை புரியாதவர்கள் பகவத்கீதையை தெளிவா புரிந்து கொள்ளாமலேயே அந்த ஸ்லோகங்களை படிச்சு அதுக்கு ஒரு கதையை சொல்லி வியாகரணம் பண்ண கிளம்பிடுறாங்க. கோயம்புத்தூர்ல நான் பல நிகழ்ச்சிகளுக்கு பகவத்கீதையை நான் போயிருக்கேன். கர்மயோகம் அப்படிம்பாங்க, ராஜயோகம் அப்படிம்பாங்க. எங்கே போய் உட்கார்ந்தாலும் ஒரு வாரம் 10 நாளைக்கு நடத்துவாங்க நிகழ்ச்சி.
முழு கீதைக்கு யாரும் பேசுனதே கிடையாதுங்க. ஒரு சாப்டர் போய் உட்கார்ந்தோம்னா ஆத்மா பரமாத்மா ஆரம்பிச்சிருவான். ஆத்மா பரமாத்மா சாங்கிய யோகம், நீ பேச ராஜயோகம். அதை பத்தி பேசு. எனக்கு தெரியாது, பேச தெரியாது. அப்போ வெறும் வார்த்தைகளை மட்டுமே படித்து மனப்பாடம் செய்து பிதற்றினால் கருத்துக்கள் கருச்சிதைவாகும். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன சொல்லி இருக்கிறாங்க, மிக அற்புதமாக 18 அத்தியாயங்களில ஒரு மனிதன் என்ன பக்குவத்தை அடைய வேண்டும் என்ற கருத்து உள்ளதுதான் ஒரு ஞான பெட்டகம் பகவத்கீதை. ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்களேன், அர்ஜுன விஷாத யோகம். நாம மாதிரி குழப்பம், என்ன பண்றது என்ன செய்யறது ஒன்றும் தெரியல. சில சமயத்தில் நியாயமா தெரியுது, அடுத்த சமயத்தில் ஐக்கியத்தனமா தெரியுது. இது நல்லவனான்னு நினைக்கிறான், ஏமாத்திட்டு போயிடுறான், கெட்டான்னு நினைக்கிறான், நல்லா செய்யறான். என்ன உலகம் இது, ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த குழப்பத்தில் வாழ்கின்ற மனிதனுடைய பிரதிநிதி அர்ஜுனன். அர்ஜுனன் என்பது மனசு, பரமாத்மா அறிவு. அப்போ இந்த கீதை உரையாடல் என்பது அறிவுக்கும் மனதுக்கும் நடக்கின்ற உரையாடல், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கின்ற உரையாடல். அப்ப ஜீவாத்மா என்ன புலம்புது, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன செய்யறது எப்படி செய்யறது ஒண்ணுமே தெரியல, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். இது அர்ஜுன விஷாத யோகம். அடுத்து செகண்ட் சாப்டர் சாங்கிய யோகம். சாங்கிய என்றால் கான்சியஸ்னஸ், அறிவு. அப்போ சாங்கியம் என்ன சொல்லுது, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு என்ன என்றால் நீ யார் என்பதை நீ தெரிஞ்சுக்கணும். நீ யார் என்பதை தெரிஞ்சுக்கணும். இந்த பந்தம் பற்று பாசம் இதெல்லாம் வெறும் மாயை. இதெல்லாமே கடந்த காலம். உனக்கு லைஃப் பிளசண்டா இருக்கணும்னு சொன்னா லீவ் இன் த பிரசன்ட், நிகழ்காலத்தில் வாழ கத்துக்க. இப்ப என்ன கடமை இருக்கு, இப்ப என்ன செய்ய வேண்டிய இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். நீ கடந்த கால பற்று பந்தம் பாசத்தை வச்சுக்கிட்டேன்னா அது உன்னை பந்தப்படுத்தி விடும். இப்போ செய்ய வேண்டிய கடமைகளை அது செய்ய விடாது. அப்போ அந்த லீவ் இன் த பிரசன்ஸ் என்பது எப்படி தெரியும், நிகழ்காலம் என்பதே இறைநிலை. அது எவ்வளவு பெருசு, காலத்தின் நுண்ணுலகு கண் சிமிட்டும் நேரம். அது சும்மா அந்த பைக்கோ செகண்ட்ஸ் கணக்குல நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இதிலிருந்து நாம அதிலே வாடுவதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிகழ்காலம் நிகழ்த்துகின்ற இறைவன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது சாங்கிய யோகம். சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல செயலை திருத்தணும், மனசை திருத்தணும். இதெல்லாம் திருத்தம் இல்லாம இறைவனை அடைய முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா? அப்போ நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் இறைவனுடைய கிருஷ்ணார்ப்பணமாக செய்ய கற்றுக்கொள். கர்ம யோகம். அப்ப கர்ம யோகம் என்பது இறைவனோடு இணைந்து செய்யக்கூடிய கடமைகள். யோக் என்றால் இணைதல். அப்போ இந்த ஜீவாத்மா எதை பேசினாலும் செய்தாலும் இறைவனோடு இணைந்து கடமையாற்றுகின்ற போது அங்கு என்ன பேசணுமோ அந்த வார்த்தை மட்டும் வரும். என்ன செயல் எப்படி செய்யணுமோ அதை திறமையாக சிறப்பாக செய்து முடிப்பார்கள். நான் செய்தேன் அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் அங்கே இருக்காது. இது கர்மயோகம். இது உடனே வந்துடுமா, நான் செய்யல எல்லாம் இறைவன் தான் அப்படின்ற பக்குவம் உடனே வந்துடுமா? அதுவும் வராது. அப்ப என்ன பண்ணணும், ஞான கர்ம சந்நியாச யோகம். அப்ப இந்த ஞான கர்ம சந்நியாசம் 4வது சாப்டர்ல 2 யோகம் இருக்கு. ஒண்ணு ஞான யோகம், இன்னொன்னு கர்ம யோகம். அப்ப ஞான சந்நியாசம் கர்ம சந்நியாசம் 2 யோகம் இருக்கு. அப்போ ஞான கர்ம சந்நியாச யோகத்துல கர்ம சந்நியாசம் என்பது என்ன, ஞான சந்நியாசம் என்பது என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த செயல்பாடுகள் இது எல்லாமே நான் அல்ல இறைவன் செய்வது கர்ம சந்நியாசம். மெய்வாய் கண்மூக்கு செவி உணர்ப்புலன்கள், அந்த உணர்தலிலே இறையுணர்வோடு செயல்படுகின்ற போது அது ஞான சந்நியாசம். அப்ப உணர்ப்புலன் செயல்புலன் இது ஒரு 5, அது ஒரு 5, 10 இருக்கு. இதுதானே நம்முடைய வாழ்க்கை. உடல் கர்ம புலன்களை வைத்து செயல் செய்கிறோம், உணர்ப்புலன்களை வைத்து அனுபவிக்கிறோம். அப்போ உணர்ப்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி 5, செயல்புலன்கள் கைகள் கால்கள் குதம்பாய் கருவாயு 5. அப்போ 10
புலன்கள் தான் உடல், அதுதான் வாழ்க்கை. இதை பக்குவப்படுத்து. எதை செய்யணுமோ அது இறைவனுடைய கடமையாக செய். எதை உணர்கிறோமோ, சாப்பிட்றோம், யார் சாப்பிட்றாங்க? இறைவனே இந்த உடம்பாக இருந்து இந்த உடம்பை உண்ணுகின்றான். அப்போ அந்த சென்ஸில் வந்து லிமிட்டட் மெத்தடாலஜி, அளவு முறை வந்துடும். சரி, இது உடனே வந்துடுமா? மனசுலவா அதை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. மனசு ஒன்று நினைக்காம உடம்பு ஒரு வேலை செய்ய முடியுமா? இல்லை மனசு தான் அனுபவிக்க முடியுமா? அப்போ கர்ம சந்நியாசத்தை பக்குவப்படுவதற்கு புலன்களை பிரித்து செயல்புலன் உணர்ப்புலன் பக்குவமாகணும். இதை மேய்க்கிறது மனசு. மனசை பக்குவப்படுத்தணும், சந்நியாச யோகம். அப்போ 5வது சாப்டர் சந்நியாச யோகம் என்பது மனதை பக்குவப்படுத்துவது. இது எப்படி பக்குவப்படுத்துறது? பக்குவம் ஆயிரம் சொன்னால் ஆயிடுதா? மனசு எவ்வளவு நாடகம் பண்ணுதுங்க. நான் ரொம்ப யோகியன்னு ஒரு ஈகோ ஒரு நாடகம் போடுது பாருங்க. அப்போ நம்மை ஏமாற்றுவதிலே ஒரு சகலகால வல்லவன் யாருன்னா மனசு. நமக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம நல்ல மாதிரி நடிச்சு நம்ம ஏமாற்றிடும். அப்போ இதை எப்படி கையாள்வது? மனதை எப்படி கையாள்வது என்றால் தவம். தவம் செய்தால்தான் மனதை அறிந்து மனதை கடந்து போக முடியும். இப்போ 6வது சாப்டர் தியான யோகம். சரி, இப்போ தியானம் செய்கின்ற போது என்ன அனுபவங்கள் வரும் இல்லையா? அப்ப ஞான விஞ்ஞான யோகம். அப்ப ஞானம் என்பது அறிவை அறிந்த தெளிவு. ஞானம் என்பது உச்சகட்டம். அதுக்கு முன்னாடி உடலை பற்றிய, உடலை எப்படி பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா உடல் பற்றிய ஞானம். எப்படி வாழ்வது என்ற இலக்கணம் தெரிந்துவிட்டால் வாழ்க்கை பற்றிய ஞானம். ஒரு இசை, கலை அல்லது தொழில், எல்லாமே இசை ஞானம், தொழில் ஞானம். அப்ப அறிந்து கொள்கின்ற தெளிந்த நிலை ஞானம் என்ற அர்த்தம். உச்சகட்டம் மெய் ஞானம். அப்போ இந்த தவத்தில் ஆழ்ந்து போகின்ற போது ஞான விஞ்ஞான யோகம். வாழ்க்கையை புரிந்து, உடலை புரிந்து, உடலை கடக்கின்ற போது விஞ்ஞானம், விண்வெளி ஞானம். இந்த பிரபஞ்சத்தை அறிகிறோம், எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அறிகிறோம். அப்படி அறிகின்ற போது 8வது சாப்டர் அக்ஷர பிரம்ம யோகம். க்ஷரம் என்றால் குறைவது, அக்ஷரம் என்றால் குறைவில்லாதது. அப்போ குறைபடாதது அக்ஷர பிரம்மம். இந்த விண் என்ற ஆற்றல் குறைபடுவதே இல்லை. ஸோ இந்த பிரபஞ்சம் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். பிரக் என்றால் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங் அர்த்தம். அப்போ இந்த பிரம்மலோகம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் இது அழிவதே இல்லை. அக்ஷர பிரம்மம் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போது இந்த உலகத்துல 2 வகை இருக்கு. ஒன்று நெகட்டிவ் வேவ்ஸ், இன்னொன்று பாசிட்டிவ் வேவ்ஸ். அப்போ இந்த இரண்டையும் பார்க்கிற போது இந்த 2ல நம்ம இடத்துல தர்மம் அதர்மம். ஸோ பாசிட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே தர்மமாக, நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே அதர்மமாக மாறுகிறது. அப்போ பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவும் இல்லை. இந்த உலகத்துக்குள்ள 2ம் கலந்ததான் உலகம். அப்போ இதில் எதை பின்பற்றுவது, எதை தவிர்ப்பது? அப்போ ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம். இதை சிம்பிளா சொன்னா ராஜாவும் சொல்லுவாங்க. ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம். அப்ப ராஜ வித்யா வித்தைகள், இந்த உலகத்தை எப்படியெல்லாம் கையாள்வது அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய வித்தைகள். இந்த உலகத்திற்குள் மறை பொருளாக சிலதுக்கு ராஜ குஹ்ய என்றால் மறைந்திருக்கின்ற இயற்கை ரகசியங்கள். அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர், மனம், அறிவு, தெய்வம் எல்லாம் மறை பொருட்கள். செயலுக்கு தக்க விளைவு எப்படி வரும், எப்போ வரும், எந்த கோணத்தில் வரும்? மறைப்பொருள். அப்போ இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் உண்டு, கண்களுக்கு புலப்படாத மறைப்பொருள் இயக்கங்களும் உண்டு. அப்போ ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம், அது ராஜயோகம். அப்படி அறிகின்ற போது இந்த உலகமே இறைவனுடைய திருவிளையாடல் களமாக ஒரே இறைவனாக பார்க்கக்கூடிய பக்குவம் விஸ்வரூப தரிசன யோகம், அதாவது விபூதி யோகம். விபூதினா மேனிஃபெஸ்டேஷன், எவல்யூஷன். அப்போ விபூதியம் என்ன சொல்றது? இந்த பிரபஞ்சமே இப்படியெல்லாம் எவால்வ் ஆனது தான். இது இப்படி இருந்ததும் அல்ல, இது அழிவதும் இல்லைன்னு பார்த்துட்டோம். பட் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் மூலம் எங்கே?
அப்படின்ற போது இதுக்கு ஒரு மூலம் உண்டு. அது பரிணமித்து தான், எவல்யூஷன் தான் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன், அதுதான் வந்து விபூதி யோகம். அப்போ எவ்வளோ விரிந்திருக்கிறது, இறை துகளிலிருந்து நம்ம வரைக்கும் வந்திருக்கிறது. இத்தனையும் நாம் வரிசைப்படுத்தி புரிந்து கொள்ள முடியுமா? 82 லட்சம் ஜீவராசிகள், எது முதல்ல எது ரெண்டாவது வரிசை சொல்லிட்டே வாங்கன்னு சொல்ல யார் சொல்ல முடியும்? ஸோ குறிப்பாக தெரிஞ்சுக்கிறோம், சுத்தவெளி, இயக்கம், விண்ணு, பஞ்சபூதம், நுண் உயிர், ஐந்தறிவு ஜீவராசிகள், நாம போய் சேர வேண்டிய இடம் இறைவன். இது போதும் இல்லையா? அப்போ விபூதி விஸ்தரிப்புக்கு அளவில்லை என்றாலும் அதை புரிந்து கொள்வதற்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் போதும் என்று விபூதி யோகம் சொல்ல. சரி, இதை தெரிந்து அதோடு லயமாகின்ற போது விஸ்வரூப தரிசன யோகம், இந்த பிரபஞ்சத்தையே அகக்காட்சியாக பார்க்கக்கூடிய பக்குவம். அந்த நிலையில என்ன தெரிந்து கொள்கின்றோம்? அந்த இறைவன் மீது நமக்கு அன்பு, நம்பிக்கை எல்லாம் ஏற்படும். அப்ப பக்தி யோகம். அப்ப இறைவனை தொடர்ந்து அதை வணங்கி அவனுடைய சிறப்புகளை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை பக்தி யோகம். சரி, இதுக்கு எது தடை என்று பார்த்தால் குணத்திரய விபாக யோகம். 3 வகையான குணங்கள் நம்ம இடத்துல இருக்கு, சத்வ, ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 3 குணங்களையும் மகரிஷி 6ஆக பிரிச்சு பேசுவாங்க. ஸோ அந்த சத்வ, ரஜஸ், தமஸ் இந்த 3 எடுத்துக்கல. இறைநிலை வந்து நிர்குணம், அறம் சார்ந்த, தர்மம் சார்ந்த தன்மை வந்து சத்துவகுணம். ஆளுமை செய்கின்ற போது அந்த சத்துவத்தை பின்பற்ற முடியாது. நீங்க ஒரு சமுதாயத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால், அப்போ தீவனை தண்டிக்கணும், நல்லவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். அப்போ பேதம் பார்த்து பாதுகாப்பை கொடுக்கணும். அப்போ ரஜோகுணம் என்பது ரஜோகுணம் என்பது ஆளுமை திறம். அப்போ தண்டித்தலும் வரும், திருத்துதல் எல்லாமே வரும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் என்றது ரஜோகுணம். தமோ குணம் என்பது மனிதனிடத்தில் மனிதனுக்கு மட்டும் வந்தது தான் தமோ குணம். எந்த ஜீவராசிக்கும் தமோ குணம் கிடையாதுங்க. அதாவது தேவைக்குத்தான் இன்னொரு உயிரை கொள்ளுமே தவிர அதுக்கு தமோ குணம் கிடையாது. தமோ குணம் என்பது என்ன என்றால், நமக்கு எந்த வகையிலையும் அது பிரயோஜனம் இல்லைங்க, பயன்படுத்த முடியாது. ஏன்னா உடம்பு வந்து வித் லிமிட்டெட் கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே தூக்க முடியாது. ஆனால் அடுத்தவங்களை ஏமாற்றி வருத்தி தனக்கு ஒரு பயன் இல்லாத போதும் அடுத்தவரை துன்புறுத்துகின்ற சாடிசம், இது மனிதகிட்ட மட்டும்தான் இருக்கு. லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிருக்கானுங்க, போகும்போது எடுத்துட்டா போறாங்க. சரி, அது தர்மத்தின்படி நியாயமா சம்பாதிச்ச காசா? அடுத்தவங்ககிட்ட லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி வருத்தி டாக்ஸ் போட்டு வருத்தி எடுத்த காசு அது. இது பாவ காசு இல்லையா? அப்ப ஏன் இதை செய்யறான் என்றால் தமோ குணம். அவனும் அனுபவிக்க போறதில்லை, எடுத்துட்டும் போக போறதில்லை. ஆனாலும் மற்றவங்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சு செய்யற பாவ கணக்கு தமோ குணம். இப்போ நாட்டு நடப்பு என்ன? இந்த தமோ குணத்தில் ரஜோகுணம் சேர்ந்து போச்சுங்க, மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அதிகாரம், அரசியல், பண பலத்தை வச்சுக்கிட்டு யாரை என்ன வேணா பண்ணலான்ற ஒரு நிலைப்பாடு. சரி, இதிலிருந்து அடுத்தது என்ன? 14வது சாப்டர், சேத்திர சேத்திரஜ்ஞ விபாக யோகம். சேத்திர சேத்திரஜ்ஞ விபாக யோகம். சேத்திரம் என்றால் இயக்க களம், சேத்திரஜன் என்றால் அது இயக்குகின்ற அறிவு. இப்ப இந்த பிரபஞ்சமே ஒரு சேத்திரம். அதுல இறைவன் அந்தந்த கோள்களை அந்தந்த பேட்டர்ன், பெர்சன்ட், ரெகுலாரிட்டி படி இயக்கி கொண்டிருக்கிறான். அதுல நாம உடம்பாக இருக்கிறோம். இதுல 7 தாதுக்கள் இருக்கு. நம்ம சாப்பிட்றோம், அவ்வளவுதான். அந்த 7 தாதுக்களாக பிரித்து வளர்ச்சிதை மாற்றத்தை நிகழ்த்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்போ ஒவ்வொரு சேத்திரம் என்ற ஒரு இடத்திற்குள்ளும் அறிவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் குரு சேத்திரம், குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்றால் இயக்க களம். அப்ப குரு சேத்திர யுத்தம் என்பது என்ன?
என்றால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு குருச்சேத்திரம். ஸோ குருச்சேத்திர யுத்தம் என்பது வாழ்க்கை போராட்டம்னு அர்த்தம். இது எங்கேயோ நடந்த நிகழ்ச்சி கிடையாது, நம்முடைய வாழ்க்கை போராட்டம். ஆணவத்திற்கும் நல்லதுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு போராட்டம். அந்த பக்கம் கௌரவர்கள், ஆணவத்தின் பிரதிநிதி, இந்த பக்கம் பாண்டவர்கள், தர்மம். அப்ப தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற யுத்தம் குருச்சேத்திரம். இது ஒரு நாள் நடந்து முடிந்த கதை அல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கின்ற ஒரு தொடர் யுத்தம் குருச்சேத்திரம், வாழ்க்கை போராட்டம். சரி, அடுத்தது புருஷோத்தம யோகம். அப்ப இதெல்லாம் நடத்திக்கிறது அறிவு. அப்ப அந்த அறிவு எவ்வளவு உத்தமானது? புருஷ உத்தம யோகம். புருஷ என்றால் அறிவு, உத்தமம் என்றால் சிறப்பானது, தூய்மையானது, மேன்மையானது, என்ன வேணா சரி, அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது அறிவு. அப்ப அந்த அறிவு ஆகிய நம்ம இடத்துல இருக்கிறது அறிவு பகுத்தறிவாக இருக்கு, மூலம் பெரியவாக இருக்கிறது. அப்ப புருஷ உத்தம யோகம், அந்த மேன்மை மிக்க பேரறிவோடு நம்ம இணைத்துக் கொள்வது புருஷோத்தம யோகம். சரி, இதுல தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம், 16வது சாப்டர், தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். அப்ப தெய்வத்தன்மையும் இருக்கு, அசுரத்தன்மையும் இருக்கு. அப்ப அசுரத்தன்மை வதம் செய்து தெய்வத்தன்மையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தெய்வாசுர. சரி, இது எல்லாம் பயிற்சி பண்ணும்போது வெறும் நுனிப்புள் மேறாங்க எல்லா இடத்துலையுமே. பொதுவாக பயிற்சின்னு வருகின்ற போது ஒரு பயிற்சியில ஸ்திரமாக நிற்பது, ஒன்றை தேர்ந்து எடு, அதில் சேர்ந்து விடு, அந்த திறம் என்பது சிலருக்குத்தான் இருக்கும். அப்ப நுனிப்புள் மேய்கின்ற போது எதுவுமே உங்களுக்கு புரியாதுங்க. நானும் மனவளக்கலைக்கு போனேன், ஒன்றும் இல்லையாம்பான். எத்தனை நாள் போனீங்க? 3 மாசம் போனேன். என்ன படிச்சீங்க? அகத்தை 1 2. பிரம்மஞானம் போனீங்களா? இல்லை. அப்ப என்ன உங்களுக்கு தெரியும் மனவளக்கலை பற்றி? இதை போய் இன்னும் 10 பேருக்கு சொல்றீங்களே. அப்ப வர்றவங்களையும் வர விடாமல செய்றீங்க. உங்களுக்கு புரியலன்ற முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க அக்கறை இல்லைன்ற புரிஞ்சுக்குங்க. கேட்டா எனக்கு தெரியாப்ப நீ போய் பார்த்துக்கன்னு சொல்லிடுங்க. நீங்க டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க அது ஒண்ணுமே இல்லைன்னு. அப்போ ஸ்ரத்தை வேண்டும். ஸ்ரத்தார்த்தய விபாக யோகம் 17. ஸ்ரத்தை தான் மனிதனுடைய இயல்பே, ஸ்ரத்தை தான், அக்கறை தான், அட்மோஸ்ட் கேர். ஆனா அந்த கேர் எங்க இருக்குது? படிக்கிறதுல, பணம் சம்பாதிக்கிறதுல, தன்னுடைய உறவு நட்பு காப்பாற்றுறதுல. இதுல இருக்க அக்கறை பக்குவமாகணும், தர்மத்தை பின்பற்றுன்றதுல இருக்கா? ஸ்ரத்தை இல்லாத மனுஷன் இல்லை. அவனோட ஸ்ரத்தை போற அதர்மத்தில் சார்ந்திருக்கிறது, தர்மத்தை சார்ந்து இல்லை. அப்போ ஸ்ரத்தை வடிவான மனிதன் எதை ஸ்ரத்தையா பற்றி கொள்கிறான் என்றால் பொருள் வாழ்க்கையை பற்றி கொண்டான். அதை விட்டுட்டு நீ ஆத்ம வாழ்க்கையை பற்றிக்கொள். ஸ்ரத்தை அங்க இருக்கணும். அப்படி பற்றி கொண்டு செய்கின்ற போதும் கூட மோக்ஷ சந்நியாச யோகம் 18வது சாப்டர், மோக்ஷ சந்நியாச யோகம். மோக்ஷம் என்றால் முக்திக்கு பிறகு மோட்சம், பக்தி ஞானம் முக்தி பிறகு மோட்சம். அப்ப பக்தி ஞானம் முக்தி, நம்பிக்கை விளக்க முழுமை பேர், முக்தியில் வாழ்க்கை வாழலாம். மோட்சம் என்பது இந்த வாழ்ந்து முடிகின்ற போது இந்த ஆத்மா அடைகின்ற இடம். சாலோக்கியமா, சாமிபியமா, சாரூபியமா, சாயுச்சமா, அதுதான் மோட்ச நிலை. அப்படி அந்த மோட்சம் இறைநிலைவே அடையக்கூடிய உச்சகட்டமான நிலை. அதை அடைவதாக இருந்தாலும் கூட எதிர்பார்த்து செய்யாதே. மோட்ச சந்நியாச யோகம். சந்நியாசம் என்றால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு, அதான் சந்நியாசம். அப்ப விட்டுட்டு ஓடுவதல்ல சந்நியாசம். அளவோடு முறையோடு தெளிவாக பற்றி கொள்வது, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அதுதான் சந்நியாசம். அப்போ ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள். இறைவனை அடையணும் என்பது உன்னதமான ஒரு ஆசை. ஆனா ஆசை மனம் சார்ந்தது. மனம் இருக்கின்ற வரைக்கும் நீ இறைவனை அடைய முடியாது. அதனால் சிறந்த உன்னதமான ஆசை என்றாலும் அதையும் விட்டுவிடு. அற்றது பற்று என உற்றது வீடு, அதான் மோக்ஷ சந்நியாச யோகம். இப்படி 18 அத்தியாயங்களிலே வரிசைப்படுத்தி ஒவ்வொரு சாப்டருக்கும் குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இருக்கு. அதை விட்டு ராஜயோகம் பேச வந்தா ஜீவாத்மா பரமத்தை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
இது போலதான் வியாக்கியானம் பண்ணி இந்த சமூகத்தை கெடுத்து வச்சிருக்கிறது இந்த கூட்டம். நாமளும் படிக்கிறது இல்லை. எல்லாம் ஒரு முறை ரஷ்யாவில் வந்து பகவத்கீதை படிக்கக்கூடாது, அது கொலை நூல் அப்படின்னு பேன் பண்ணாங்க. உடனே இந்தியாவில் பெரிய போராட்டம், ஆளுக்கு ஒரு பகவத்கீதை கையில் பிடிச்சிக்கிட்டு ரஷ்யாவை நாங்கள் கண்டம் பண்ணுறோம், அந்த கருத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு. நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க, அவன் கொலை நூல்னு சொன்னால் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. அப்போது அத்தனை யுத்தங்களுக்கும் தீர்வு பகவத்கீதைன்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியலையே இல்லையா? நீங்கள் பகவத்கீதையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஞான பெட்டகம். ஞானம் வந்த பிறகு போராட்டம் எங்கே, யுத்தம் எங்கே? அப்போ ரஷ்யாக்காரங்களுக்கு இந்த கீதை நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா உலகத்தில் யுத்தமே இருக்காதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் தெரியலையே. எப்படி தெரியும்? வேதத்திடம் தெரிந்திருந்தால் கீதை புரியும், வேதத்திடம் புரியல கீதையும் புரியாது. இப்படித்தான் உபன்யாசம் நடந்திருக்குது காலங்காலமா. அதனால இங்க வேதத்திரியம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவ நூல். அப்படி இதெல்லாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இப்போ எதுங்க சுதர்மம்? எல்லாமே கர்மத்துக்குள்ள அடங்கி போயிடும் இல்லைங்களா? வாழ்க்கை. நன்றிங்கய்யா. நல்ல அருமையான தெளிவான நீண்ட விளக்கம். அது ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். இது சம்பந்தமாக அன்பர்கள் யாருக்கேனும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இவ்வளவு நேரமும் அழகா 18 அத்தியாயங்கள்ல இருந்தும் ரொம்ப ரத்தின சுருக்கமாக நேரடி பதில், சுதர்மம் அப்படிங்கிறதுக்கு பதில் அழகா வந்தாச்சு. தொடர் விளக்கமாகவே அது மற்ற விவரங்கள் அதனுடைய அதை தொட்டு 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 ஒவ்வொன்றையும் பிடிச்சு அவ்வளோத்தையும் அழகா விளக்கி சொல்லியாச்சு. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குதுங்களா யாருக்காவது? இல்ல இது சம்பந்தமா இல்ல நாங்க இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே, இதனாலும் சரிதான், நீங்க வாங்க வந்து பேசுங்க. இது வந்து ஐயா சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல வேற எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கறதும் கிடையாது. ஐயாவும் அதான் சொல்லுவாங்க. அதனால உங்க கருத்து இருந்ததுன்னா அதை சொல்லுங்க. இது வந்து ஒரு ஒரு கருத்து பரிமாற்ற தளமே, என்னங்கய்யா? ஆமா, எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாதுங்க. மகான்களே காட்டுறது கைமண் அளவுன்றாங்க. வாழ்க வளமுடன். ஹேமமாலினியம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப காலமாச்சு. ஐயா யூஎஸ் வந்ததாங்க ஐயா, டைம் நிறைய கிடைக்குது. நேத்து நைட்டு தான் வந்தோம், இப்ப யூஎஸ் வந்துட்டோங்க ஐயா. இனிமேல் கண்டினியூ பண்றேன். வாங்க வாங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எங்க இருக்கீங்க? ஒஹாயோ ஸ்டேட், சின்சினாட்டில மேசன் டவுன்ல இருக்கு. பொண்ணு இருக்கா. சரி சரிங்கம்மா, சரிங்கம்மா, நீங்க உங்க கேள்வியை தொடருங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அதர்மம்ன்றது நம்ம மத்தவங்க நம்ம வந்து நம்ம செய்யறது மட்டும் மத்தவங்களும் நம்மள கஷ்டப்படுத்துறது தானுங்களா ஐயா? நம்ம மனசுக்கு எது நல்லது, அதாவது நம்ம மனசை புண்படுத்தாம இருக்கிறது எல்லாமே வந்து தர்மம். நம்மளை புண்படுத்துறதும் அதர்மம் அப்படியும் சொல்லலாங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப குழந்தைகளை வந்து ஒழுக்கம், படிப்பு உடனே அவங்க தானே செய்யறது இல்லை. நாம கொஞ்சம் கண்டிச்சு சில சமயங்கள்ல அடிச்சு கூட அவங்கள திருத்ததுக்கு முயற்சி பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய நோக்கம் பார்க்கணும். தர்மம் அதர்மம் என்ப பிரிக்கணும் சொன்னா நோக்கம் பார்க்கணும். அப்போ குழந்தையுடைய நன்மைக்காகத்தான் நம்ம வந்து அதை செய்யறோமே தவிர அவங்கள தண்டிக்கல. இதே சமயத்துல அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றோம். இதனுடைய நோக்கம் என்ன? அவங்கள திருத்தணும் அப்படின்னா அவங்க கிட்டே நேரடியா அன்போட மனசு புண்பட அப்படி சொன்னா அவங்க திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அவங்கள பத்தி அடுத்தவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோமே, இது ஒரு சமுதாய வியாதி இல்லையா? இல்லையா? அப்ப இதுல என்ன மாற்றம் இருக்குது?
அவங்க அப்போ அவங்கள ஏத்துக்கணும் நேர ஐயா. துன்புறுத்தல, ஆனா ம். இது ஒரு அர்த்தம் இல்லாத நோக்கம் இல்லாத செயல். ம். அது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க தர்மம் அதர்மம் என்பதில் நோக்கம் நன்மை நோக்கி இருக்கணும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையை தந்தால் அது தர்மம். ம். ஓகே. எந்த வகையிலேயும் துன்பத்தை தருவதாக இருந்தால் அது அதர்மம். அவ்வளவுதான். ம். இது ரொம்ப ப்ரிசைஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் டெஃபினிஷன். ஆ. அது புரியுது. குழந்தைங்க விஷயத்துல சொல்றீங்க. பெரியவங்களும் ம். தப்பு பண்றாங்க இல்லங்க ஐயா? ஆமா, பெரியவங்களும் நம்ம அறியாமை. மனச கஷ்டப்படுத்துறாங்க. ஆமா, ஆமா, அறியாமை. அறியாமை சொன்னா கேட்டா புண்படுத்துறாங்க. பரவாயில்ல, கேட்க ம். மாட்டேன்றாங்க. என்ன ஆமா. பண்றது? ம். ஏதேனும் கண்டால் மன்னித்தலே மேன்மைக்கு மனம் உயரும். ம். பிறர் தவறால் மறுத்தமைக்கு வந்த போதும் நன்மைக்கே யாம் செய்த பாவம் போச்சு, நலமே செய்க ம். என்பார் மகர்ஷி. ஏன்னா ம். உறவு நட்பு எதுவாக இருந்தாலும் எல்லாமே இன்னாருக்கு இன்னார் என்று எழுத வைத்தானே தேவன் அன்று. அவங்கவுங்க கர்மவினைக்கு தகுந்த ஜோடி தான் வந்து சேரும், கர்மனைக்கு ம். தகுந்த குழந்தைகள் தான் வந்து பிறக்கும். ஸோ ம். எதுவுமே வந்து அவர்கள் மீது தவறு இல்லை, ம். எல்லாம் பதிவுகள் தான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்குது. அப்போ அது கரெக்ட் தாங்கய்யா. தீயதை பார்க்கிற போது சரி வினைப்பதிவு இருக்கு, அதனால அப்படி செய்யறாங்க, நம்ம வருத்துறாங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னா அந்த வருத்தம் வந்து நம்ம பாதிக்காது. அது என்னதான் ஏற்றுக்கிட்டாலும் நம்ம மனசு ஒரு இடத்துல பாதிக்கப்படுது இல்லைங்கய்யா? அது வந்து போய் இல்ல இல்ல அவங்கள இல்ல தாக்கம் படுத்த போகுதுன்னு. இல்ல இல்லம்மா. அதாவது ம். ஏற்றுக்கொள்வதில் இன்னும் நாம் பக்குவமாகலைன்னு அர்த்தம். பச்ச- ம். சரி, சரிங்க. ஏன்னா ம். ஜஸ்ட் அந்த ம். நேரத்துக்கு பொறுத்துக்கிறது வேற, கொஞ்ச நேரத்துக்கு ம். பொறுத்துக்கிறது வேற, ஒரு நாளைக்கு ம். பொறுத்துக்கிறது வேற, அது ம். எப்பவுமே பொறுத்துக்கிறது வேற, பக்குவம் மாறுபடும். ம். அதனால எப்படி தவம். இருந்தாலும் ஆ. இவங்க இப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டா தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுன்னு வச்சுக்கல, ம். எங்கேயுமே சிக்கல் கிடையாதும்மா. ம். அது தவம் பண்ணும்போது அந்த கருமையம் வந்து அத அழுத்தம் அழுத்தம் குடுத்து அத தாங்கிக்குதுங்க ஐயா. ம். மத்த நேரத்துல தவம் வேலையா இருக்கோ இது பண்றோம். அப்போ வந்து அது எழுச்சி பெறுதுங்க ஐயா. அந்த கஷ்டம் வந்து வெளியில எழுச்சிப்படுது. அவங்க மேல கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது இப்போ இந்த எழுச்சி பெரும் சொன்னீங்க பாருங்கம்மா, ம். அப்போ மைண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து மேல போகுது. ஆமா. கண்டிப்பா. மேல போச்சுன்னா அமைதி இருக்காது, ஆமா. வேகத்தில் விவேகம் இருக்காது. அப்ப ம். எப்பவுமே விவேகமாக இருக்கணும்னு சொன்னா தவம் செய்வதுடைய நோக்கம் வந்து ஏதோ அந்த நேரத்துக்கு ம். மட்டும் தவம் செய்வதல்ல. அந்த ம். தவம் என்ற அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு பாருங்க, ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியோ அல்லது குறைந்தபட்சம் 20க்கு கீழே வச்சுக்கல, 20 வரைக்கும், ம். அந்த ம். ஃப்ரீக்வன்சியில் வாழ்வதற்கு பக்குவப்படுத்திக்கிறது தான் தவம். ஆமா. ஆமா. ஸோ தவம் என்பது குறிப்பிட்ட நேரம் என்பது ஆரம்ப பயிற்சி, வாழ்க்கையே தவம் என்பதுதான் முழுமை. ம். இதுவே தவமே பண்ணா கூட நம்ம கருமையும் தூய்மையா இருந்தா தான் அந்த நேரத்துல வந்து அடங்குதுங்க ஐயா மனசு. அதுக்குத்தான் நான் என்ன சொல்வேன்னா, வெறும் ம். தவம் செய்தால் அது அரக்க ம். தவம். ஆமா. கரெக்ட். ஏன்னா உள்ள இருக்கிறது தான் அது டெவலப் பண்ணி கொடுக்கும். ஆமா. ம். அகத்தாய்வு இல்லைன்னு சொன்னா அது அரக்க தவமாக தான் மாறும். ம். அதனால தவத்தை விட ரொம்ப முக்கியம் வாய்ந்தது விளக்கங்கள், தத்துவம். அது. தத்துவத்தை ம். புரிந்து கொண்டு தவத்தை இணைத்தால் ம். வெற்றி நிச்சயமாக இருக்கும். தத்துவம் எப்ப புரியும்? தவம் செஞ்சாதான் புரியும். புரியுது. கரெக்ட். அப்போ அரை மணி நேரம் தவம் செய்யறோம்னு சொன்னா உடனே ஒரு தத்துவத்தை ஒரு மகசுடைய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணணும். அதனால தான் மகர்ஷி வந்து ம். மன்றங்கள்ல வந்து தவம் முடிந்த உடனேயே ஒரு தத்துவ விளக்கம் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் தான் சப்ஜெக்ட் புரியும். ஆமா. அது புரியத்தான் பக்குவம் ஆகும். ம். சரிங்களா? அப்போ ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி, ஒரு வாழ்க்கை ஒரு பார்வை, ஆனா ரெண்டு கண்கள். அது போல இறை உணர்வு அறநெறி என்பது வாழ்க்கைக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. அப்ப தவம் செய்தா தத்துவம் புரியும், தத்துவம் புரிந்தால் தவம் நல்லா வரும். இல்ல இத இந்த பத்தி தான் இரண்டையும் யோசனை கை பண்ணும்போது கொண்டோம் என்று சொன்னால் குறிப்பிட்ட காலம், ஆமா. அப்ப மாற்றம் ஆ. வரும். மாற்றம். அதான். இத பத்தி நம்ம நினைக்கும்போது நம்மலாம் எவ்வளவு பாக்கியவான்கள்னு. இது இல்லாம இருக்குமா ஐயா? மனசு ஆமா எவ்வளோ கஷ்டம். எவ்வளோ ஆமா. இது. இங்க வரலன்னு சொல்லியிருந்தா சின்ன சின்ன ம். பிரச்சனைகளா என்ன சீன் போட்டிருப்போம் ஆமா, ஆமா. இல்லைங்களா? இப்ப அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறோம்னு சொன்னா அப்போ பயிற்சிகள் தந்த பக்குவம் தானே, கண்டிப்பா. குருவின் கருணை தானே.
ஆமா. இல்லைங்களா? ஆமா. அதனால தான் சொல்றேம்மா, மனோடக்கலை கண்டிப்பா. மாதிரி நமக்கு கிடைச்ச ஒரு எளிமையான பயிற்சி முறை வேறு எதுவுமே கிடையாது. we are gifted. கண்டிப்பா இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் பாக்கியம் செய்தவர்கள், ஆனால் பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க. கரெக்ட். 8 கோடி தமிழர்களை எத்தனை பேருக்கு மனோடக்கலை தெரியும்? தெரிந்த மனோடக்கலை அன்பர்கள் எத்தனை பேர் தெளிவா இருக்கிறாங்க? ஸோ இது ஒரு பெரிய சாகரம்மா. சும்மா ஏதோ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயிற்சியாளர் சொல்றதுல அர்த்தம் இல்லை. இது முழுமை நோக்கிய பயணம். அப்போ தொடர்ந்து அதை பிடிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம மாற்றம் பெறுகிறோம் அப்படின்னு நமக்கு நாம பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கணும். போன வருஷம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். ஒரு பர்த்டே வருது, போன பர்த்டே இப்போ எப்படி இருந்தோம், ஆசை எப்படி, கவலை எப்படி, எண்ணங்கள் எப்படி, இந்த பர்த்டே வந்தது, இன்னைக்கு எப்படி, என்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பேலன்ஸ் ஷீட் போடணும். அப்படி போட்டு பார்த்துக்கிட்டே வந்தா தான் மாற்றங்கள் நிகழும். பயிற்சி இல்லாம ஸ்ரத்தை, ஸ்ரத்தாத்தே விபாக யோகம். ஸ்ரத்தை இல்லைன்னு எதுவுமே ஜெயிக்க முடியாது. சாதாரண விஷயத்துக்கே நமக்கு எவ்வளவு அட்மோஸ்ட் கேர் எடுத்துக்க வேண்டியிருக்குமா இல்லையா? படிப்புல அக்கறை எடுத்தா தான் பாஸ் பண்ண முடியுது, தொழில் அக்கறை எடுத்தா தான் தொழில் நடத்த முடியுது. ஆத்மா அதை விட பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இதை அறிந்து ஆத்மாவோட பதிவுகளை சீர்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு சிரத்தை வேணும்னு பாருங்க. ஸோ அப்ப என்ன தேவை அப்படின்னா, இயல்பு வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேரம் நாம இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதிலே, நம்மை மாற்றிக்கொள்வதிலே பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டே வரணும். அது காலத்தால் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது நீங்க இறைவனின் கருணை சொல்றீங்க, மற்றவங்களை விட்டுருங்க. மற்றவங்கன்றது அந்த கருத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவரவர்கள் அவரவருடைய கருமை பதிவுகளின்படி, அவங்க அனுபவத்தின்படி, அவங்களுடைய தகுதியின்படி தான் செய்வாங்க. நாம யாரையும் மாற்ற முடியாது. தாக்கம் ஏற்படுது இல்லைங்க? தாக்கம் வராதுமா. நீங்க தாங்கும் திறத்தை டெவலப் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? இன்சல்ட் பண்றாங்க, ஒரு வார்த்தை நம்ம சொன்ன கேட்க மாட்டேன்றாங்க இல்லையா? அப்ப இது சொன்னா கேட்க மாட்டாங்க, சொல்ல வேண்டாம். அவங்க இதை செய்தா நமக்கு பிடிக்க மாட்டேன்றது, அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க இப்படிதான் செய்வாங்க, அக்செப்ட் பண்ணுங்க. நான் ஒரு இதுல ஒரு சின்னது சேர்க்கலாமா உங்களுக்கு? சொல்லுங்கய்யா. அதான் அம்மா, அதுல நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தவறான காரியம் செய்தா அது அதர்மம். ஆனா அடுத்தவங்க நமக்கு ஏதாவது தவறான காரியம் செஞ்சாலும் அதுவும் அதர்மம் தானே அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அதுவும் உண்டுங்க ஐயா. அந்த क्वेश्चनும் கேந்தா அதுவும் சேர்ந்து பதில் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிவுல வந்துங்கன்னா, நம்ம செய்யற ஐயா விளக்கட்டும், ஐயா சரியா தவறான்னு சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் நன்மை செஞ்சா அடுத்தவங்களுக்கு எதுக்கும் எனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாம இருக்கிற மாதிரி என்னுடைய நடவடிக்கைகள் இருந்தா அது தர்மம். நான் அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா அது அதர்மம். அதுதான் என்னுடைய புரிதலுங்கம்மா. சரிங்களா? அதுக்கு ஐயா விளக்கம் கொடுக்கட்டும், சரியா தப்பான்னு சொல்லட்டும். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த நமக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கல்லம்மா, அது நடைமுறையில நம்ம எல்லாருக்குமே உள்ளதான், எனக்கும் உள்ளதான். ஒரு சின்னதா ஒரே ஒரு இதுல படிக்கும் பொழுது, நம்ம இதுல படிக்கும் போது ஒண்ணு பார்த்து அது என் மனசுல பட்டுச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்டர்ப்டு மைண்டோட எந்த விஷயத்த நம்ம பண்ணாலும் அது தவறு, பாவம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைங்களோ, நம்ம சுற்றத்தாரோ, நம்ம சுத்தி இருக்கிறவங்களோ, நம்ம வேற எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம பாதிக்கப்பட்டு டிஸ்டர்ப் ஆகி அந்த நேரத்துல நம்ம ரியாக்ட் பண்றது ஒண்ணு பாவம், இன்னொன்னு தவறு. ஸோ நம்ம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும் போதுதான் தவறான விஷயத்த கூட நம்ம அதை எப்படி அணுகணும்ன்றத நம்ம யோசிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டோம்னா நம்மளால
எந்த விஷயத்தையுமே சரியான முறையில் அணுக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னுடைய சின்ன இது தெரிஞ்சதுங்கம்மா, அதை ஷேர் பண்ண நினைச்சேன். நன்றி ஐயா. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க ஐயா. இது அம்மா சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பார்க்கணுங்க ஐயா. ஏன்னா இப்போ நான் இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா 34 வருஷம் வச்சுங்களேன். பயிற்சிக்கு வந்த போது இருந்த குணங்கள், ஒரு என்னுடைய குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு உள்ளது. அப்போ தொடர்ந்து பயிற்சியிலே நாம் ஈடுபட அந்த மாற்றம் நிகழ்வதை நாம் பார்க்குறோம். அப்போது உடனே இது வராது. ஏன்னா நம்மைனா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமான வேலை இது, ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வது. அப்போ அதுக்கு துணை செய்வது தான் ஆன்மீக பயிற்சிகள். அப்போ தவமோட தத்துவ விளக்கம்னு சொன்னால் இறை தத்துவம் மட்டும் இல்லை. எண்ணம் மாறுதல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் பேசிக் சப்ஜெக்ட்ஸுங்க. இப்போ அம்மா பேசக்கூடிய சப்ஜெக்ட் இதுக்குள்ளே தானே இருக்குது. கவலையில் சினத்தில் தான் நிற்கிது. அப்போ அந்த கவலை ஏன் வருது, அலட்சியப்படுத்தணும் அல்லது ஆலோசித்து பார்க்கணும், இல்லை திருத்த முடியுதான்னு பார்க்கணும். இப்படி இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே ஒன்று மற்றவங்களை யாரும் திருத்த முடியாதுங்க. அவங்களா திருந்தணும்னு ஆசைப்பட்டால் நம்ம சொல்லக்கூடிய விளக்கமோ அறிவுரையோ பயனாகுமே தவிர, நான் பர்ஃபெக்ட்னு சொல்கிற யாருமே திருந்த மாட்டாங்க. திருத்துவதற்கான முயற்சிகள் எல்லாமே வீணாக தான் போகும். ஸோ இது குடும்பத்தில் முதல்ல பார்க்குறோம். குடும்பத்திலே அப்படித்தான் இருக்கும், வெளியும் அப்படித்தான் இருக்கும். அப்போ நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம சுகமாக இருக்கணும். அப்போ விட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் சுகம் இல்லை. இது சுயநலமே வச்சுக்கங்களேன். இது சுயநலம்தான். நான் மனசு நிம்மதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ அவங்க இப்படி நடந்தால், இப்படி பேசினா நான் அலட்சியப்படுத்துகிறேன், வேண்டாம். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அக்செப்ட் இட். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசை பக்குவப்படுத்திட்டு வந்துட்டோம்னு சொன்னாக்க, ஒரு கட்டத்தில் மனசு அதை சகிச்சு கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடும். அப்போ அது மாதிரியான எந்த செயல்பாடும் மனசை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஏன்னா மனது இயல்பே கக்னிஷன் தானே. அப்போ இது மதிப்புள்ளது, இது கேட்குறாங்க, இது கேட்கல, ஏற்றி பேசுகிறாங்க, இது நம்மளுக்கு இன்சல்ட் பண்ணுறாங்க, கக்னைஸ் பண்ணும். ஆனால் அந்த கக்னிஷன்ல இருந்து ரெகக்னைஸ் பண்ணணும், ஆனால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆமாம், கக்னைஸ் பண்ணும். அது தவிர்க்க முடியாது. கக்னைஸ் பண்ண உடனேயே இது அவங்க இயல்பு, இது நான் பக்குவமாக இருக்கேன், இதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, அப்படியே சகிச்சுக்கணும், ஏற்றுக்கணும். ஏன்னா வேற என்ன பண்ண முடியும் குடும்பத்தில் சொல்லுங்கள்? யாரையும் திருத்த முடியாது, நாம தான் திருந்தி ஆகணும். அப்போ சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இப்போ எந்த அளவுக்கு சகிச்சுட்டு போகிறோம்? எல்லையே கிடையாது. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும்? வீட்டில் தானே, அதுக்கும் எல்லை கிடையாது. எங்கே போயிட போகுது? எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது, விட்டு கொடுத்தாலும். அப்படி அந்த மன விரிவு வருவதற்கு நம்ம கர்மா கொண்டு வந்த கர்மா, இதுதான் வாழ்க்கை. நமக்கு பிடிச்சிருக்கதோ பிடிக்கலையோ வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய், அதுதான் நம்ம வாழ்க்கையே. அப்போ சுகமான அனுபவங்கள் இருந்தாலும் சரி, பிடிக்காத அனுபவங்கள் இருந்தாலும் சரி, என்ன பண்ண முடியும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? இல்லையே, இல்லைங்களா? கணவன் மனைவியாவது டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒன்று எடுத்துக்கலாம். குழந்தைகள் சரியில்லை வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? உங்கள் பையன் ரொம்ப நல்லா இருக்கிறான், எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் பையன் நீங்கள் வச்சுக்க கொடுத்துக்க முடியுமா? நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். அப்போ அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். ஆனால் சாமி சொல்லுவாங்க, தத்துவம் என்பது ஏதோ கடவுளை அடைவதற்கு இல்லை கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைங்க, நிம்மதியாக வாழ்வதற்கு தான் தத்துவம், குடும்ப அமைதிக்கு தான் தத்துவம். ஸோ இதே நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் எல்லாம் மகிழ்ச்சியுடைய இந்த பயிற்சிகளை படிக்கிறது, எந்த குணம் உங்களை தாக்குதோ அதற்கான அந்த பயிற்சி எடுத்து அதிகமாக படிங்க. மனசு வருத்தப்படுதா, கவலை உடைத்தல் எடுத்து படிங்க. அப்போ மனசு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடும். டைம் ஆகுமா? உடனே எதுவுமே நடக்காது. இல்ல ஐயோ 2005ல இருந்து நானும் தவம் பண்றேங்க ஐயா. அப்பப்போ அதாவது நம்ம ஒரு லேடிஸ் ஜென்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். லேடிஸ்க்கும் போது நான் எங்க ரிட்டையர்மெண்டே இல்ல. ஆமா ஆமா அந்த
அந்த வேலை இது பலுல கொஞ்சம் விட்டுருவோங்களா, அந்த நேரத்துல வந்து ஆமா. தாக்கம் வந்து மத்தவங்களுடைய இது இது வந்து பயங்கர ஜென்ஸ் தாம தாங்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பெண்களுடைய அதுவும் வேலைக்கு போற பெண்கள்னு சொன்னா 2 பக்கம் மிருதங்க இடியது. அடடா. வேலைக்கும் போயணும், வீட்டையும் பார்த்துக்கணும், வீட்டுக்காரையும் பார்த்துக்கணும். நல்ல குழந்தைன்னா ஆகான்னு பெருமைப்பட்டுக்குவாங்க. குழந்தை சரியில்லைன்னு ம். என்ன வளர்த்துருக்கேன்னு அம்மாவை தான் திட்டுறாங்க கண்டிப்பா. இல்லையா? ஆமா. ஸோ இது எல்லாமே ஆண்களுடைய அறியாமை தான். ம். அதான். அப்பப்ப வருது நம்ம கர்மாவுக்கு அப்படியே எழுச்சி பெறுது. நம்ம கர்மால என்ன இருக்கும் என்ன அதுதான் பேசினா உண்மை. மறுபடியும் பிரச்சனை அதிகமாகுமா அதான். இல்லையா? உண்மை உண்மை. அதுவும் பெண்கள் பேசினா பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிடும் இல்லையா? என்ன எழுத்து பேசுறியா அப்படின்னு ஆணாதிக்கம். சம்டைம்ஸ் அதாவது மகரிஷி இத போனா இப்போ நாங்க வந்து இப்போ ஆண்களாக நாங்க புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இதை ரெக்டிவ் பண்ணிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது தெரியுங்களா? உண்மைதாங்க ஐயா. இயல்பான அந்த மேஸ்குலின் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் மனைவி குழந்தைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறங்குறது கஷ்டம். ஆனா பெண்களுக்கு ஈஸி தான்மா. ஏன்னா நீங்க ஏற்கனவே அன்பும் கருணையில அதிகமானவங்க இல்லையா? அந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல தாங்க ஐயா நம்ம இல்ல அதாவது கருணை. ஆண்களை விட இயற்கையிலேயே பெண்களுக்கு அன்பும் கருணையும் சகிப்புத்தன்மையும் அதிகம். அதனால நீங்க அந்த பாசிட்டிவ் பாருங்க. அதுக்கு மனநிலை மகரிஷியோடைய மனநிலை எனக்கு நமக்கு வரணும்னு நான் அது வராது. மகர்ஷியுடைய நிலை என்னமா? நீங்க அந்த நிலைக்கெல்லாம் இல்லங்க ஐயா, அவ்வளவு அப்பதாங்க புண்ணியம் இந்த செய்தவர்களா உலகத்தை நாம. கடந்து போக முடியும். நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிம்மா. பயிற்சி பண்ணுங்கம்மா, உங்க டைம் எல்லாம் இது பண்ணுங்க. ஒவ்வொரு செகண்டும் வந்து பயிற்சி பண்ணாதாங்க ஐயா அதுக்கு ஒரு இது கிடைக்கும். ஆமா, அதாவது அதுதான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அப்படிம்பாங்க. நமக்குள்ளே ஒரு டிஃபால்ட் கோடாகவே அது இருக்கணும். யாரையும் நம்ம மாற்ற முடியாது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்குள்ளே அந்த டிஃபால்ட் கோடு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சகிச்சுட்டு போக முடியும். உங்களுடைய அவங்க இந்த குழுவில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சேர்த்துதான் சொல்றது, உங்களுடைய பொறுமைக்கும் அன்புக்கும் எல்லாம் நாங்க கொடுக்கிற ஒரு சின்ன அங்கீகாரம் வருஷத்துல ஒரு தடவை அன்னையர் தினம்னு கொண்டாடுறதுதான். கொண்டாடிட்டு மறந்துடுவீங்களா? நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செந்தில் ரத்தினசாமி ஐயா, உங்க கேள்விய அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. அருமையான டீப்பான விளக்கம், பலவித சாப்டர்ஸ் பகவத்கீதையில இருந்து ரொம்ப அருமைங்கய்யா. அதாவது ஒரு சின்ன கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம தர்மம் அதர்மம் அப்படின்னு பிரிக்கிற வழியில பல நேரங்கள்ல நம்மளுடைய நோக்கம் நல்லதாக இருந்தா கூட விளைவு வந்து தவறா புரிந்து கொள்ளப்படுது, இல்ல தவறா முடியுது. அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தோம்னா பல நேரங்கள்ல நம்ம பெருசா யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா அதனுடைய விளைவு இன்னொருத்தருக்கு நல்லபடியாக போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நேரங்கள்ல அந்த தர்ம அதர்மம் இல்லைன்னா எண்ணம் அதுக்கேற்ற மாதிரி விளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நல்ல செயல் தீய செயல்னு வர்றது எப்படிங்க அது புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்கய்யா, ஒவ்வொன்றையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க மனசுக்குள்ள டிராமா போட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ பொதுவாக நம்முடைய இயல்பு என்ன, எப்படி இருந்தா நமக்கு வந்து எல்லா சிச்சுவேஷன்லையும் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காமன் பிஹேவியர் சயின்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய எண்ணத்தை விட்டுருங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த எண்ணத்தை ஃபில்டர் பண்ணி செய்யக்கூடிய பேச்சு அல்லது செயல்பாடுகள் இல்லையா? இப்ப இதை வந்து நம்முடைய சொல்லாலோ அல்லது நம்முடைய செயல்களாலோ யாருடைய மனசோ உடம்போ புண்படுத்தக்கூடாது. இந்த ஒரு கான்செப்ட் போதுங்கய்யா.
அவங்க தவறு செய்திருக்கலாம். அப்போ அதுக்கு அன்போடு அது எப்படி திருத்துவது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுக்குரிய வழி நிச்சயமாக திறக்கப்படும். அப்போ அன்போடு ம் அதை சொல்லி இது இது இதனால இது கெட்டது, இது கொஞ்சம் திருத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க நல்லது அப்படின்னு அன்பா சொல்லி பார்க்கலாம். 1 முறை 2 முறை மேக்சிமம் 3 முறை, அதுக்கு மேல சொல்லக்கூடாது. ம். அதாங்க அது குடும்பத்திலே என்றாலும் கூட 3 ம். தடவைக்கு மேல ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது. ம். ஏன்னா அவங்களுடைய இயல்பு அவங்களால முடியல. ம். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு அவங்களால முடியல. ம். அதை சொல்லக்கு அவங்களுக்கு சில பேருக்கு சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க ம். இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப என்ன பண்ண முடியும்? சொன்னால் நீங்க வந்து அதுக்கு ஒரு மாற்று கருத்தோ ஒரு வழிவகையோ சொல்லலாம். ஒண்ணுமே ம். சொல்லலைன்னா ஒண்ணும் செய்ய ம். முடியாது. அதனால நம்முடைய சொல் செயலால் யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் தரக்கூடாது. ம். இதுதான் ஒரே கான்செப்ட். இதுல அருமைங்க. போயிட்டோம்னு சொன்னாக்க எப்பவுமே பிரச்சனையே கிடையாதுங்கய்யா. ம். எங்கேயுமே வராது. உறவு, நட்பு, தொழில் எங்கேயுமே வராது. ம். அருமைங்கய்யா. நான் இதை வந்து இன்னொரு சுச்சுவேஷன்ல, ஒரு ஸ்பெசிபிக் சுச்சுவேஷன்ல கேட்கலான்னு இருக்கேன்யா. அதாவது இப்போ ம், ஒரு ம், ஒரு கணவன் மனைவி ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. நம்ம வந்து ம், மனசளவுல நல்லது நினைக்கிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, ம், குழந்தைங்க இருக்கிறாங்க, நல்லது அப்படின்னு நம்ம அந்த டைரக்ஷன்ல நம்மளுடைய அட்வைஸையோ, செயல்களையோ உதவி பண்றோம்னு வைங்க. ஆனா ம். அவங்க சேர்ந்து இருந்து அவங்களுடைய லைஃப் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா, ம். அது அதனுடைய பலாபலன்கள் நமக்கு வந்து சேருமா? இல்ல நம்மளுடைய ரோல் என்ன அதுல? இப்ப நம்ம நல்லது நினைக்கிறோம், ஆனா அவங்களுக்கு அது கஷ்டமா முடியுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்ற சுச்சுவேஷன்ல எப்படி இத புரிஞ்சுக்கிறதுங்கய்யா? அவாய்ட் பண்ணிட வேண்டியதுதான். அதுதான் சொன்னேன். அதாவது சொல்லுக சொல்லிற் பயனுடைய. ம். நாம் ஒரு நல்ல கருத்து அவங்களுக்கு நல்லது பயக்கக்கூடியது தான் நம்ம சொல்றோம். ம். அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அப்ப ம். என்ன செய்யறது? சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல். சொன்னால் அது ஒரு பயணம் இல்லைன்னு சொன்னா மௌனமாயிரு. ம். இதுதான் ஒரு ஞானியுடைய அறிவுரை, வள்ளுவர். அதனால குடும்பத்துல தாங்க எல்லா தத்துவங்களும் குடும்ப வாழ்க்கைக்கு தான். கரெக்ட், கரெக்ட். நான் சொல்லிட்டே இருப்பேன், நல்லதானே சொல்றேன், ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. கேட்க முடியல அவங்களால, ஏத்துக்க ம். முடியல, நடக்க முடியல. அவங்களுடைய கர்ம வினை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. ம். என்ன பண்ண முடியும்? திருந்தணும் விரும்புறாங்க, முடியலையே. ம். இல்லைங்களா? கரெக்ட். அதுவும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் தாங்கய்யா. ம். இப்போ இன்னைக்கு உள்ள பக்கம் நான் வந்து 20 வயசுல இருந்தேன்னா இல்லையே. ம். இல்லைங்களா? அப்ப கரெக்ட்டுங்க. வாழ்க்கை என்பது ஒரு திருத்தம் தான். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. தூய்மை என்பதுதான் திருத்தம். ம். அப்ப அந்த திருத்தம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் வாழ்க்கை. அப்போ யார் திருத்த முடியும்? தெரிஞ்சவங்க தான் திருத்துவாங்க. தெரியாதவங்க எப்படி திருத்திக்குவாங்க? இல்லையா? ஏன் அப்போ நீங்க சொல்றது பிள்ளைகளுக்கும் ஒத்து வருங்களா? அது சரியா இருக்குமா? ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தை. முடிஞ்ச வரைக்கும் கூட அப்படியே ஸ்ட்ரகிள் தாங்கய்யா. குழந்தைகளை வந்து நான் சொன்னா கேட்கலன்னு சொல்லி விட்டுட்டு முடியுமா? அப்ப வந்து அதை நம்ம அதாவது நம்ம இப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே 3 இருக்கணும். ஆனா முறைக்கு மேல் வந்து 3 முறைக்கு மேல் சொல்லக்கூடாதுன்றது பெரியவங்களுக்கு. ஓகே, நன்றிங்க. குழந்தைகள் வந்து அவங்களா உணர்ந்து திருந்துற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கணும். இப்போ படிப்பு அவ்வளவு ஈஸியா குழந்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதுல நன்மை இல்லை. அது பின்னாடிதான் நன்மை வரும். அப்ப அந்த படிப்புடைய முக்கியத்துவத்தை குழந்தைகளை சொல்லி இதனால படிக்கணும், உன்னுடைய திறமை அளவுக்கு நீ படிக்கணும், எக்ஸ்ட்ரா 100க்கு 100 வாங்கணும்னு சொல்லலை. நீ ஒரு நாள் படிச்சே 50 மார்க் வாங்குற போது ஏன் 1 மாசம் படிச்சா 50 100 ஆகும் இல்லையா? அப்போ அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் அதை சேர்த்து படிய, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு புரியறதுக்கு 10th வந்துருவான் அதுக்குள்ள. ஸோ இது தொடர்ந்து குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்றதுல ரிப்படிஷன் கட்டாயம் வேணும். பொறுமையோடு சொல்லித்தான் ஆகணும், அவனா புரிஞ்சு மாறுற வரைக்கும். ஏன்னா எதையும் திருத்த முடியாது. அடிச்சு திருத்த முடியுமா? படுறான்னு சொல்லி படிக்கிற குழந்தைக்கு தானா படிக்குது.
படிக்காத குழந்தை அடம் பிடிக்குது, விட்டுற முடியுதா? ஏதோ கொஞ்சமாக அதுலேருந்து மேலே தூக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதுதானே பேரண்டிங். அப்போ அந்த ஆமாங்க. ஸ்ப்ரிங் ஆக்ஷன் எப்போ மேலே இழுத்துக்கிட்டே இருப்போம், அது மேலே வர அளவுக்கு வரட்டுன்றது தான். இல்லையா? ரொம்ப இடத்த கட் ஆகிடும், விட்டுட்டிங்கன்னா உயராது. ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொஞ்சம் ஜெயிட்டே இருக்க வேண்டியதுதான், தூக்கிட்டே இருக்க வேண்டியது தான் மேலே வர வரைக்கும். அப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த அந்த குழந்தைங்க மனசு புண்படாத மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டே தான் அவ்வளவுதான், இருக்கணும். பொறுமையா தெரிஞ்சுட்டோம்னா ஏன்னா ஒரு நம்ம நமக்கு அந்த கொஞ்சம் வேகமா சொன்னாலும் அது வந்து அந்த அந்த சரி குழந்தைங்க வராது. மனசுல ஒரு ஒரு ஆமா, புண்ணாயிட்டு பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க வந்து அதனுடைய விளைவுகள் வந்து காட்டுது ஆமா. பிற்காலத்துல. என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுல எல்லாம் அவங்க வந்து ரொம்ப கடுமையா இருந்திருக்கிறாங்க. அப்ப ம் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்த பொழுது நாங்கெல்லாம் பேசணும் அந்த குழந்தைங்கிட்ட. ஏன்பா ம் உங்களுக்கு வந்து அப்பா அம்மான்னா இவ்வளவு வெறுப்பா இருக்குன்னா, அவங்க உங்க ம் நல்லதை நினைச்சுதானப்பா சொன்னாங்க, உங்கள் ம் நல்லதுக்காக தானே சொன்னாங்க அப்படின்னா, ம் ஆமா நல்லதுக்காக தான் சொன்னாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, திட்டிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ம் திட்டுறதுதான் தெரியுது தவிர அவங்க சொல்ற நல்லது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில. ம் ம் அப்போ நாம வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம்ங்க நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏய் யாராவது திட்டினாங்கன்னா அடிச்சாங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு பார்க்காத, அவங்களுடைய நோக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கய்யா. ம் சரிங்களா? அப்ப நாம வந்து என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துல மனசுக்கோ உடலுக்கோ வலிச்சா கூட, ஏன்னா நம்ம ம் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ரொம்ப அடம் பிடிக்கிற பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் டீச்சர் கிட்ட விட்டுட்டு கண்ணை மாத்திரம் விட்டுட்டு மத்த எல்லா இடத்துலயும் உரிச்சு எடுத்துருங்க, என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி தான் நம்மளெல்லாம் விடுவாங்க. ஆமா. அப்படி இருந்தும் நாம வந்து இவ்வளவு கொடுமையான அப்பாவா இருக்கா, கொடுமையான அம்மாவா இருக்காங்களே அப்படின்னு நினைக்காம, நாம வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நமக்கு நன்னறிவு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய இருந்தாங்க. ஆனா ம் அதுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன்யா, நீ சொல்லிட்டே இருக்கிறதுக்கு நீ யாரு? எனக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டப்படுத்துற? நீ என்ன கஷ்டப்படுத்துறது வந்து நல்ல விஷயமா அது பிற்காலத்துல நடக்கதா இருந்தா கூட, நீ இப்ப என்ன கஷ்டப்படுத்துற அதனால எனக்கு பிடிக்கல. ம் அது அப்போ எஸ்கேபிசம், அதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்போ. ம். கஷ்டம்தான். அதாவது பேரண்டிங் இஸ் த டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்டு. அதை புரிஞ்சுக்கிட்டா குழந்தை பெற்றுக்கணும் ஆசையா இருக்காது. ஐயா இதுல எதுக்கு இந்த இன்னொரு அவஸ்தை சொல்லுங்க? ஐயா இதுல இன்னொரு ஃப்ளேவர் என்னன்னா, நம்மளே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில அதை மாற்றுறதுக்கு சண்டை அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு சரியான பாதை எது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை திருப்பி திருப்பி பண்றது ஒரு பெரிய சேலஞ்சு தானேயா? இல்ல இல்ல, நீங்க பாதையை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, ம் தேர்ந்தெடுக்க முடியாது. என்ன இருக்கோ அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும், ம் அதைத்தான் பார்க்கணும். நீங்க பேரண்டிங்னு வரும்போது நம்ம வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம், என்ன விதையா இருந்தாலும் அது அழகான விருட்சமா இருக்கும்னு நினைக்கிறோம். ம் விதைக்கு தகுந்தானே முளைக்கும். கரெக்ட். அப்போ அந்த விதையை விதைச்சாச்சு, அதுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. வளர்வது அதுதான் வளரும், ம் உள்ள இருக்கோ அதுதான் வளரும். நமக்கு தெரியாதே, அது என்னவோ நமக்கு தெரியாது. என்ன கரெக்ட். செய்யறோம், தினசரி கடமைகளிலே அதுக்கு நல்ல ஒரு சூழல், நட்பு, சமுதாய சூழல். எதுக்கு நல்ல ஸ்கூல்னு போறோம், கார்பரேட் ஸ்கூல்ல ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, அங்க நிறைய கெட்டது இருக்குது, இங்க கொஞ்சம் சோபஸ்டிகேட்டடா இருக்குது. அப்போ இங்க தீயது குறைவு, அதனால இங்க ரிஸ்க் கம்மி, அதனால ஃபீஸ் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கலான்னு சொல்லி குழந்தைகளை சேர்க்குறோம் இல்லையா? அப்போ ஏன்னா அந்த இயல்பு வந்து ஈஸியாக கீழ் நோக்கி தான் போகும், கெட்டது தான் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அதனால் நல்ல சூழ்நிலை, நல்ல ஒரு பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருக்கணுன்றது தான் ஏன் நாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா கீழ் நோக்கி போவது தான் இயல்பு, மனசு வந்து கீழ் நோக்கி போவது தான் இயல்பு, மேலே போகிறது கஷ்டம். அப்போ தகுந்த சூழ்நிலை, நல்ல ஒரு தொடர்பு. அப்போ வெளி உலகம் எப்படி இருந்தாலும் நாம பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு இது நல்லது இது கெட்டது அது செய்யறதுன்னு பார்த்து அதில் வந்து அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு சொன்னால் போதும்.
ஸோ அப்படி வந்து நம்ம கைடு பண்ணுறது சொல்லி கைடன்ஸை தவிர அது என்ன சொல்வது இப்படி வளர்க்குறேன் அப்படி வளர்க்குறேன் அது மாதிரி ப்ராஜெக்டிங்கெல்லாம் போட முடியாதுங்க. அதாவது நீங்க சொல்றது படி பார்த்தா இந்த செயல் விளைவு தத்துவத்தை ஒவ்வொரு டிசிஷனுக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. எக்ஸ்பெக்டேஷனே தேவையில்லைங்க ஐயா. ம், ம், இப்போ நம்மளோட கடமை என்ன? காலையில் எந்திரிக்கிறோம், காலை கடலை முடிக்கிறோம், குழந்தைகளை ரெடி பண்ணிக்கிறோம், ஸ்கூல் கொண்டு போய் விடணும், விட்டுட்டு நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், முடிஞ்சு சாயந்தரம் வரும்போது குழந்தை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றோம், அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறோம், அவங்களுக்கு அதை நம்ம தான் ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ணுறோம், பிறகு இரவு உணவு தூங்குறோம். இதுதான் எனக்கு டெய்லி ருட்டீனு. ம், இதில் வந்து நம்ம எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும் இதை மட்டும் பாருங்கள். ம், நாளைக்குன்னு எப்போ கணக்கு போட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது. ம், ஸோ அது எதிர்பார்த்தல். ம், நான் இங்கே வருவேன், நான் எதிர்பார்த்துட்டா வேலை செஞ்சோம். நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், பேங்க்கு போவேன், வேலையை சின்சியராக பார்ப்பேன், குழந்தை கூப்பிட்டு வருவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்ன பண்ண பண்ணுவேன். அன்னைக்கு என்னமோ அதை மட்டும்தான் பார்த்தேன். நான் என் குழந்தை ம், நல்லா படிக்கணும், அமெரிக்கா போகணும் அப்படின்னு நான் நினச்சது கூட கிடையாது. ம். நினச்ச கூட கிடையாது. இங்கெல்லாம் வரணும்னு நான் எனக்கு கனவாக கண்டோம். ஸோ செய்ய வேண்டிய கடமையை செய்தோம், அது இங்கே வந்து நின்று இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதான் கர்ம யோகம். அருமைங்க. அருமைங்க. So, இன்னும் அப்ப இன்னைக்கு நம்ம இன்னி- செய்ய வேண்டியது என்ன இருக்கு அதை மட்டும் பாருங்கய்யா. இல்ல இன்றைய அதுதான் பொழுது ம். இப்போ அதுல ஸ்கூல் இருந்தா கூட்டு இன்னொரு போகணும், நேரத்துக்கு கேள்விங்கய்யா. கூட்டு போகணும். சொல்லுங்க. சாரி மன்னிக்கணுங்க. இல்ல அதுல இருந்தா இன்னொரு கேள்விங்கய்யா. இப்போ உள்ள வாழ்க்கை சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த நிகழ்காலத்தில் வாழ்வது இன்னைக்குள்ள சூழ்நிலையை மட்டும் பார்த்து இருக்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படின்னு தெரியல. பல பேருக்கு கடினம். நாளைக்கு என்ன நடக்கும், இந்த கண்ட்ரில இருப்போமா, இல்ல வெளிநாடு போயிடுவோமா, இல்ல வேலை இருக்குமா, இல்ல இல்லையா, இப்போ அடுத்த வாரம் வர்றதை நம்ம எப்படி முன்கூட்டியே பிளான் பண்றது அப்படின்ற அந்த மன எண்ணங்கள் எதிர்காலத்திலேயே கொஞ்சம் ஒரு சினாரியோ போட்டு போட்டு பார்த்து வாழ்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த நிகழ்காலத்திலே வாழ்வது வந்து எப்படி, அதாவது தவம் இருக்கு, அகத்தாய்வுல உதவி இருந்தா கூட அந்த நிகழ்காலத்தில் வாழ்வதை எப்படி சாத்தியப்படுத்துவதையா? அதாவது சமுதாயத்தின் தாக்கம் இதெல்லாமே. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அது சிறந்தது, இது உயர்ந்தது, நாம் அப்படி ஆகணும், இதுதான் சிக்கலை. இப்போ இங்க அமெரிக்காலேயே பாருங்களேன், நிம்மதியா இருக்கலாம். அதுலயும் அமெரிக்கன்ஸ் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இங்க படுற அவஸ்தை பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் தான். அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுங்களா? அவன் ஒரு கிளாஸ் சேர்த்தனா நானும் சேர்த்துக்கிறேன், அங்க கொண்டு சேர்த்துருவான். அவன் இன்னொரு கிளாஸ் சேர்த்தா இன்னொரு சொன்னா அங்கேயும் சேர்த்துருவான். ஒரு குழந்தை எத்தனைங்க கத்துக்கும்? அப்போ இது மாதிரி ஆசையை விரிச்சுக்கிட்டே போன அந்த குழந்தை வந்து நூலாயிடாதா? சோ என்ன இருக்கு லைஃப்ல? இப்ப நாம் எப்படி வாழ்ந்தோம் அதே போல குழந்தைங்க வாழ்வாங்க இல்ல? ஏன் அந்த நம்பிக்கை வரல நமக்கு? ஸோ பேரண்டிங்னு சொல்லி தேவையில்லாம டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சரிங் தான். பேரண்டிங் இஸ் நத்திங் பட் டார்ச்சரிங். உண்மைங்க, உண்மைங்க. ஸோ அது என்ன முடியும், இன்னைக்கு என்ன செய்ய முடியும் பாருங்க. காலையில குழந்தைங்க 6 மணிக்கு எந்திரிக்கணுமா, எந்திரிச்சிடறாங்களா, ஓகே ரைட். அங்க இந்த ஹோம் ஒர்க் மற்ற எல்லாம் பாக்குறாங்களா, செய்துட்டு இருக்காங்களா, ஓகே ரைட். ஏன் இது முடிக்கல அது சொல்ல முடியாது. அவனுடைய திறமைக்கு அவன் செஞ்சிட்டு இருக்கான். ஸோ செஞ்சிட்டு இருக்கிறது பார்க்கணும். செய்யாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா கண்டிக்கணும். ஆனா அந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கான், அவனை முடியலன்ற போது தட் இஸ் ஹிஸ் எஃபிஷியன்சி, அவ்வளவுதான். அதுக்கு மேலே போட்டு டார்ச்சர் பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி, இப்போ சமுதாயத்தில் வந்து ஆவரேஜ், எஃபிஷியன்ட், பிலோ ஆவரேஜ் இல்லையா? இருக்குது இல்ல? இருக்குது. அது என்னைக்கு மாற்ற முடியும்? என்னைக்கு மாற்ற முடியாது. அப்ப நம்முடைய குழந்தைகள் நம்பர் 1லயே இருக்கணும்னு சொன்னா எப்படி முடியும்? ஸோ இதெல்லாம் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாங்கய்யா. அந்த காலத்துல நாங்கள் அதிகமாக யார்ட்டையும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. நேரத்தை தொழில் பார்ப்போம், இது பார்ப்போம். இன்னைக்கு நிறைய ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் உனக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதை செஞ்சியா அதை செஞ்சியான்ற மாதிரி போட்டு லைஃப்பை நாமளே
மோர் காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிறோம். காம்ப்ளிகேட் ஆகிக்கிறோம். கரெக்டுங்க, கரெக்ட். அதாவது நாமளே உச்சம் தொடணும்னு கஷ்டங்க ஐயா. அதுக்குன்னு இருந்தா அது விடாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஜீன் கேரக்டர் இருந்து வச்சுக்கோங்க, அது விடாது, அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தே தீரும். அப்போ முயற்சி மட்டும்தான் நம்முடையது. அதான் கடமையாச்சு, பலனை எதிர்பார்க்காதே. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஸ்கூல் கொண்டு போயிடணும், 8:30 மணிக்கு ஸ்கூலு, கரெக்டாக டயத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணும், அதை மட்டும் தான் பார்க்கணும். சாயந்தரம் வந்தோடனே எங்கே போகிறது யோசிக்க கூடாது. இப்போ இதுதான் லிவிங் இன் த பிரசன்ஸ். ஸோ இதை பண்ணிட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வரது வந்துட்டு போகுது. நல்லதுங்க, நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வேற அன்பர்களுக்கு மைத்திலியம்மா கேள்வி இருக்கா? வாழ்க வளமுடன். பாத்துட்டீங்களா ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணது? டைம் ஆயிடுச்சே சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன், இது பண்ணிட்டேன். இல்லைங்க ஐயா, இப்ப செந்தில் ஐயா கேட்டாருல்ல, இதுக்கு வந்து யாரையும் உதாரணம் எடுக்க வேண்டாம். நானு ஊரா சுத்தினேன், ஒரு இடமா போயிட்டு வந்தோம், ஒரு ஸ்கூல் 8 ஸ்கூலு. அதனால எதுவுமே நீ நல்லா வாங்குறமா, பரவாயில்ல, உன்னால முடியும், நீ வந்துருவேன், இப்படிதாங்க ஐயா ஒரு ஸ்கூலுக்கு சொல்லுவேன். அந்த குழந்தை அழும் பாருங்க, ஒரு ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாறும்போது. அப்படிலாம் இருந்து இந்த +2ங்கிறத வந்து 10th நேரா சென்னைக்கு வந்தோம். அது புது ஃபர்ஸ்ட் பேட்ச் தான், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. +1 +2 வேற ஒருத்தர் சொல்லி இந்த BA டாப் கிளாஸ் ராயப்பட்டால போட்டோம். அழுதா பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்கன்னா குரூப் பிரிப்பாங்களாம். 3rd போட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன தெரியுங்களா சொன்னேன், இதுதான் பேரண்ட்ஸ் செய்யணும். உனக்கு என்னம்மா, நீ என்ன மார்க் வாங்கினா என்னம்மா, இருக்கவே இருக்கு, BA மியூசிக், MA மியூசிக், டான்ஸர், நீ டான்ஸ் போட்டுறேன், முடிஞ்சு போ, டாப்பா கலக்க வேர்ல்ட் லெவல்லன்னு. அவ்வளவுதாங்கய்யா. எந்த காத்து கூட நான் இவ்வளவு வாங்கினேன், என் ஹஸ்பண்ட் இவ்வளவு வாங்கினாரு, என் பையன் வந்து சின்ன வயசுல இருந்து டாப், இவன் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லைப்ரரி போயிடுவான் பையன். சோ அவன் இப்படி இருக்கானே, டோன்ட் கம்பேர் டு எனிபடி. அது முதல் எல்லா பேரண்ட்ஸ் செய்யணும். ஏன் முதல்ல கம்பேர் பண்றாங்கன்னு தெரியலங்க, அதனாலதான் நான் அதுக்காக கை தூக்குறேன். அப்படி என்ன வாங்கினா அக்செப்ட் பண்ணுங்க. ஏன் வந்து அந்த இந்த இது ஐயா சொல்றல ஸ்கூலு, அப்பெல்லாம் வந்து கார்பரேட் ஸ்கூல் படிச்சுலாம் பெரிய பெரிய போஸ்ட்ல வந்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாப்பா வந்து PUC படிச்சு இதெல்லாம். இப்ப காலம் ஒருத்தருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பசங்களுக்குள்ளேயே. அதனால அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்க நல்லா வாழ்த்து போட்டு கொஞ்சம் அந்த 15 வயசுல கொஞ்சம் தியான கிளாஸுக்குள்ள வந்து சில காயக்கற்பம் கண்டிப்பா கத்துக்கணுங்கய்யா. கண்டிப்பா கத்துக்கிட்டாதான் அந்த மெமரி, அந்த எல்லாமே இந்த மாற்றம். அது வந்து இந்த பிள்ளைங்களுக்குரிய பாக்கியம் அது கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அதனால அது கண்டிப்பா இங்க உட்கார்ந்துக்க அத்தனை பேரும் குழந்தைங்களை எப்படின்னா மனவளக்கல் உள்ள வச்சு காயக்கல்பம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செய்யறதுக்கு முதல் டைம் ஒதுக்க சொல்லுங்க. அந்த வரும்போதே தானா பெர்ஃபெக்ஷன் வந்துடும், எல்லாமே வந்துடும். பங்க்சுவாலிட்டி எப்படி வச்சிடணும், எந்தெந்த ஒரு பொருளையும் அது தானா ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு. அதுதாங்க சொல்லணும், ஏன்னா அனுபவம். சரிங்களா? அதனால தாங்க சொல்லணும்னு இருந்தேன். யாரோடய கம்பேர் பண்ணிக்காதீங்க, இவ்வளவு படி சும்மா விரட்டாதீங்க. நீங்க மனப்பூரம் அப்படியே நினைங்க, உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஆறால இருந்து வெளியே வரக்கூடியதான் அதுங்களுக்கு போய் ஆகும். நாம முதல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். ரொம்ப யாரு பண்ணாதீங்க, நீ இந்த மாதிரி DGM-ஆவ GM-ஆவெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மைத்திலியன்மா அனுபவ வார்த்தைகள் அது அருமை. ஐயா சொல்றதும் அதுதான். வாழ்க வளமுடன். வேற நண்பர்களுக்கு ஏதாவது நிறைவு செய்து கொள்ள முயற்சி செய்வோம். ஏதாவது கேள்விகள்? சரி, எல்லோருக்குமே தெளிவு. இன்றைய தலைப்புகளில் தெளிவு. தொடர்ந்து மகான் கவிகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில்கள் வழங்கி சீராக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும்
அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. யாரோ ஏதோ கேட்டாங்க இல்லையா? வாழ்க இல்ல இல்ல, வையகம். யாரும் வாழ்க அன்மியூட் பண்ணி கொஞ்சம் சத்தம் கேட்டு இருக்குது. அன்பர்கள் தெரியாம அன்மியூட் பண்ணிருப்பாங்க. நீங்க பாடுங்க. ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம், உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயர்த்தட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலையிலும் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுள்ள பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.